அடுத்து நம்ம பார்க்க போறது 10வது யூனிட் தேய்மான கணக்கு. இந்த தேய்மான கணக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான கணக்கு தான். பேரேடு மாதிரியே தான். இதுல ரொம்ப வித்தியாசம் ஒண்ணுமே இல்ல. டேட்டு, எவ்வளவு காலம் அந்த இயந்திரத்தை அல்லது அந்த நிலைச்சொத்தை பயன்படுத்தினோம் அப்படிங்கிறத நீ பார்த்தாலே போதும். தெளிவா உங்களுக்கு ஈஸியா புரியும் உங்களுக்கு தேய்மான கணக்கு அப்படிங்கிறது. தியரி பார்ட் நெறைய ரொம்ப இம்பார்ட்டன்ஸா இதுல கொஸ்டின்ஸ் வரும் உங்களுக்கு. எல்லா லெசன்லயுமே தியரி பார்ட் உங்களுக்கு மெட்டீரியல் நாங்க அனுப்பியிருக்கிறேன். தியரி பார்ட்டுக்கு நீங்க அந்த மெட்டீரியல படிச்சாலே போதுமானது உங்களுக்கு. 2 மார்க், 3 மார்க்ல தான் தியரி வரப்போது. 5 மார்க்ல தியரி அப்படிங்கிறது மிட் டெர்ம்ல தான் உங்களுக்கு வரும். ஃபைனல்ல பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு 5 மார்க்ல தியரி கேட்கறதில்ல. எல்லாமே சம்மா எய்தர் பார்ட்ல வரும். மொத்தம் உங்களுக்கு 90 மார்க்குக்கு எழுதுறீங்க. 2 மார்க், 3 மார்க், 5 மார்க்குக்கு. அப்போ உங்களுக்கு 5 மார்க்ல பார்த்தீங்கன்னா, 7 5 மார்க் எழுதுவீங்க. எல்லாமே உங்களுக்கு ப்ராப்ளமா தான் வந்திருக்கும். இந்த தேய்மானத்துல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறது, தேய்மானத்தின் பொருள் மற்றும் வரைவிலக்கணம், நீக்க வேண்டிய இந்த தேய்மானம் கண்டிப்பாக நீக்க வேண்டுமா? அப்படிங்கிறத நீக்க வேண்டிய தேவை, அதனுடைய நோக்கங்கள், ஏற்படுவதற்கான காரணங்கள், அதனுடைய இயல்புகள், தேய்மானம் காரணிகள், நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள், தேய்மானம் கணக்கிடும் முறைகள், தேய்மானம் பதிவு செய்யப்படும் முறைகள், அதுக்கப்புறமா விற்ற சொத்தின் மீதான லாபம் அல்லது நட்டத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, தேய்மானம் அப்படிங்கிற இந்த சாப்டர்ல நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, 2ண்ட் லெசன்ல அனுமானங்கள், கருத்துக்கள், மரபுகள் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். அதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிலை சொத்துக்கள் மீதான தேய்மானம் அப்படிங்கிறது ஒண்ணு, மரபு அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்ம பேசியிருப்போம். இந்த தேய்மானத்துல பார்த்தீங்கன்னா, நிறுவனம் தொடர்ச்சியாக உங்களுக்கு நடைபெறும் அப்படிங்கிறதையும், பொறுத்துகை கருத்தின்படி உங்களுக்கு அவனுடைய லாபம், வருவாய்களையும், செலவுகளையும் பொருத்தி பார்க்கிறதுக்கும், பொறுத்துகை கருத்து, நிலைச்சொத்தின் மீதான பொருள் அத இதுல பார்ப்போம். புலனாகும் சொத்து மற்றும் புலனாகாத சொத்து அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்துருக்குறோம் உங்களுக்கு. புலனாகும் சொத்து, புலனாகாத சொத்து என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் 2 லெசன்லயே நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம். இதுல பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு வருடமும் ஒரே மாதிரியாக அந்த முறைகளை நம்ம பயன்படுத்தினா மட்டும் தான் ஒப்பிட்டு பார்க்கிறதுக்கு முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். சரியா? இந்த ஒப்பிட்டு பார்க்கிறது அப்படிங்கிறது நம்ம தொழில் நிறுவனத்தோடு முந்தைய ஆண்டோட ஒப்பிட்டு பார்க்கலாம். அல்லது நம்ம தொழில் செய்யக்கூடிய வேறொரு நிறுவனத்தோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். 2 வகையில நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியும். அந்த ஒப்பிட்டு பார்க்கிறது அப்படிங்கிறது ஒரே மாதிரியான நம்ம கணக்குகளை பராமரிச்சாதான், ஒரே மாதிரி மெத்தட நம்ம பராமரிச்சா மட்டும்தான் இந்த ஒப்பிட்டு பார்க்கிறது அப்படிங்கிறது நம்மளால முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, தேய்மானம் அப்படிங்கிறது அந்த ஒரே மாதிரியான மெத்தட நம்ம யூஸ் பண்ணணும். இல்லைங்களா? அந்த மெத்தட மாத்திட்டே இருந்தீங்க அப்படின்னீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒப்பிட்டு பார்க்கிறது முடியாது. அப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, தேய்மானத்துல எத்தனை மெத்தட் இருக்குது அப்படிங்கிறது இந்த லெசன்ல நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்ப தேய்மானம்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வணிக நிறுவனங்கள் தங்களுடைய வணிக செயல்பாடுகளுக்காக சில நிலை சொத்துக்களை பயன்படுத்துறாங்க. நிலை சொத்துக்களை பயன்படுத்த கட்டிடம், இயந்திரம், அதே மாதிரி வாகனங்கள், அறைகலன்கள் அல்லது அலுவலகத்துல இருக்கக்கூடிய உபகரணங்கள், அது பர்னிச்சர்ஸ் இருக்குல்ல, அது மாதிரி கம்ப்யூட்டர் அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த இந்த சொத்துக்கள் நீண்ட வாழ்நாளை கொண்டிருக்கும். சில ஆண்டுகள் சென்ற பிறகு அச்சொத்தின் வணிக செயல்பாடுகள் தங்கள் மதிப்பினை இழக்கிறது. வணிக இயந்திரமா இருந்துச்சுன்னா தொடர்ந்து நம்ம பயன்படுத்துறது. கட்டிடமா இருந்தாலும் நம்ம பயன்படுத்தும்போது அதனுடைய மதிப்பு கம்மியாகும். அதே மாரி உங்களுக்கு நெ அந்த கம்ப்யூட்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதனுடைய மதிப்பை இழக்கிறது. இந்த நிலை சொத்துக்கள் வாங்குவதும் அல்லது உருவாக்குவதும் ஒரு முதலின செலவாகும். முதலின செலவு நீண்ட காலம் பயன்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டோம். ஓராண்டுக்கு மேல் பயன் தரக்கூடியது முதலின செலவு. எனவே அந்த ஆண்டில் வாங்கப்பட்டதோ, சரியா? எந்த ஆண்டில் வாங்கப்பட்டதோ அந்த ஆண்டின் லாப நட்ட கணக்குக்கு அந்த தொகை மாற்ற முடியாது. அப்போ நீண்ட காலம் அப்படிங்கிறது குறிப்பிட்ட காலத்துக்கு தனித்தனியாக உருவாக்குவாங்க. ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஆண்டில் பயன்படுத்தப்பட்ட மூலதன செலவில் ஒரு பகுதியே அந்த ஆண்டுக்கு லாப நட்ட கணக்குக்கு மாற்றப்படுவதோடு மட்டுமல்லாமல் நிலைச்சொத்து மதிப்பிலிருந்து கழிக்கப்படுகிறது. தேய்மானமா நினைச்சு இருப்பு நிலை குறிப்புல சொத்துக்கள் கழிச்சு காமிச்சிருவாங்க. அதே தொகையை லாப நட்ட கணக்குலையும் தேய்மானமாக டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்க. இப்ப 2 இடத்துலயும் ஒரே நேரத்துல போட்டு உங்களுக்கு அதை உருவாக்கி அதை கம்மி பண்ணி காமிக்கிறாங்க. பயன்பாட்டுக்கு
உட்படுத்தப்பட்ட மற்றும் முடிவடைந்த காலத்துக்குரிய சொத்தின் அடக்க விலையின் ஒரு பகுதி அளவிட்டு கணக்கில் கொண்டு வர வேண்டும். இது தேய்மானம் சொல்லுவோம். தேய்மானம் என்பது லாபம் கணக்கிடப்படுவதற்கு முன் காட்டப்பட வேண்டிய தொகை. லாப நட்ட கணக்கில் பற்று வைக்கப்படுகிறது. ஏன் லாபம் கணக்கிடுவதற்கு முன்னாடி இந்த தேய்மானத்தை லாப நட்ட கணக்குல போடுறோம் அப்டின்னீங்கன்னா, தேய்மானம் சரியாக நீங்க கணக்கிட்டு கொண்டு வரல அப்டின்னா, லாபத்தை அதிகப்படுத்தி காமிச்சுருவாங்க. அப்ப துல்லியான லாபத்த இங்க கண்டுபிடிக்க முடியாது. இப்ப தேய்மானத்துக்கான பொருள் அப்டிங்கிறத பார்க்கலாம். நிலைச்சொத்தின் அடக்க விலையை அதனுடைய பயனளிப்பு காலத்திற்கு ஒதுக்கீடு செய்யும் செயல்முறை தேய்மானம். இது ஒரு கணக்காண்டு நிலைச்சொத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பயன்களுக்குரிய அடக்க விலையை ஒதுக்கீடு செய்ய வேண்டும். இங்கே வரைவிலக்கணம் பார்த்துக்கலாம். தேய்மானம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எக்காரணத்தினாலும் நிறைய காரணம் இருக்குது. எக்காரணத்தினாலும் ஏற்படும் ஒரு சொத்தின் பயனளிப்பு கால இழப்பை குறிக்கும் ஒரு அளவாகும் அப்படின்னு ஸ்பைசர் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்கிறாங்க. கார்டர் தேய்மானம் என்பது எக்காரணத்தினாலும் ஒரு நிலைச்சொத்தின் மதிப்பில் உண்டாகும் படிப்படியான மற்றும் நிலையான குறைவு. இந்த வரைவிலக்கணத்தை எழுதிக்கோங்க. கார்டர் அப்படிங்கிற வரைவிலக்கணத்தை நீங்க எழுதிக்கோங்க. தெளிவா உங்க மனசுல நிக்கிற மாதிரி இருக்கும். தேய்மானம் என்பது எக்காரணத்தினாலும் ஏதாவது ஒரு காரணத்தினால ஒரு சொத்தில் மதிப்பில் உண்டாகும் படிப்படியான மற்றும் நிலையான ஒரு குறைவு ஆகும். சரியா? ஒரே ஒரு லைன் தான் தெளிவா படிச்சுக்கோங்க. இதனுடைய பயனளிப்பு காலம் அப்படின்னு பேசுறோமா அப்படின்னா என்ன? பயனளிப்பு காலம் அல்லது நிறுவனத்தின் எவ்வளவு காலத்துக்கு ஒரு நிலைச்சொத்து பயன்பாட்டில் இருக்கும் அல்லது எத்தனை உற்பத்தி அலகுகள் அல்லது இது போன்ற அலகுகள் எந்தெந்த சொத்தில் பெறப்படும் என்று எதிர்பார்ப்பேன். இவ்வளவுதான் இந்த இப்போ கம்ப்யூட்டர்ல மவுஸ் இருக்குன்னு வையேன், இத்தனை கிளிக் தான் இதை யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேல அந்த கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகாது. அது அலகுகள் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். இது இன்னொரு மெஷின் பார்த்தீங்கன்னா, 5 வருஷ காலத்துக்கு மட்டும்தான் இந்த நிலைச்சொத்தை பயன்படுத்த முடியும். அதுக்கு மேல இத பயன்படுத்த முடியாது. அதுக்கு மேல பயன்படுத்தினீங்கன்னா, உங்களுக்கு இதுவே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்விட்ச் எல்லாம் இருக்குது வைங்களேன். ஒரு 2 வருஷத்துக்கு தான் கேரண்டின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப 2 வருஷத்துக்கு மேல அதனுடைய பயனளிப்பு காலம் முடிஞ்சிரும். ஸ்விட்ச் போட்டு ஆஃப் பண்றீங்கல்ல, அந்த 2 வருஷத்துக்கு மேல பயனளிப்பு காலம் முடிஞ்சிரும். இந்த மாரி உங்களுக்கு ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு விதமாக பயனளிப்பு காலத்த வச்சிருப்பாங்க. இந்த தேய்மானம் ஏற்படக்கூடிய சொத்துக்கள். ஒரு கணக்காண்டுக்கு மேல் வணிகத்தில் பயன்படுத்தப்படக்கூடிய நிலைச்சொத்தின் அடக்க விலையை அதன் பயனுள்ள வாழ்நாள் காலத்தில் நீடிக்கப்பட முடியுமேயானால் அச்சொத்தின் தேய்மானம் ஏற்படக்கூடியது சொத்துக்கள் ஆகும். கட்டிடம், இயந்திரம், வாகனங்கள், அறைகலன்கள், கணினி மற்றும் உபகரணங்கள். ஒரு கணக்காண்டுக்கு மேல் வணிகத்தில் பயன்படுத்தக்கூடிய நீண்ட காலத்துக்கு பயன்படுத்தக்கூடிய நிலைச்சொத்தின் அடக்க விலை அப்படிங்கிறது 1,00,000. சரியா? அதன் பயனுள்ள வாழ்நாள் காலத்திற்கு நீக்கப்பட முடியுமானால், வாழ்நாள் காலம் 5 ஆண்டுன்னு வச்சுக்கோயேன். 5 ஆண்டுல அந்த 1,00,000 நம்ம பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணி கொண்டு வருது. நீக்கப்பட முடியுமே ஆனால் அச்சொத்துக்கள் தேய்மானம் ஏற்படக்கூடிய சொத்துக்கள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல எடுத்துக்காட்டு கொடுத்திருக்கிறாங்க. சரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, என்ன நோக்கத்திற்காக இந்த தேய்மானத்த நீக்குறோம்? ஏதோ ஒரு காரணம் இருக்கணும்ல. தேய்மானத்த ஏதோ காரணத்தினால நீக்கம் செய்றோம். ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம ஒவ்வொரு செயலையும் நம்ம செய்வோம். இந்த செயல் செஞ்சீங்கன்னா நல்லது. இந்த செயல் செஞ்சீங்கன்னா இதுக்கு உபயோகமாக இருக்கும். அப்படின்னு ஒவ்வொன்னுக்கும் ஒரு காரணம் நம்ம சொல்லுவோம். அதே மாரி தேய்மானம் நீக்க வேண்டியதற்கும் சில காரணங்கள் இருக்கு. என்ன காரணம்? சரியான லாப நட்டம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னீங்கன்னா, தேய்மானத்தை நீக்கணும். உண்மையாக மற்றும் நியாயமான நிதி நிலைமை, சொத்துக்கள், பொறுப்புகளுடைய நிதி நிலைமையை சரியாக நம்ம நிர்ணயிக்கப்பட வேண்டுமானால் தேய்மானம் நீக்கப்பட வேண்டும். நிலைச்சொத்துக்கள் மாற்றுவதற்காக நிலைச்சொத்து அப்படிங்கிறது நீண்ட காலம் பயன்படுத்தக்கூடிய சொத்துக்கள் அப்படிங்கிறது. சமமான தொகை வணிகத்தில் நம்ம அதை தேய்மானமாக ஒதுக்கீடு செஞ்சு, அந்த தொகை ஏதாவது ஒரு இடத்துல நம்ம முதலீடு செஞ்சுட்டே வந்தோம் அப்படின்னீங்கன்னா, ஒரு 5 வருஷத்துல இந்த நிலைச்சொத்தனுடைய பயனளிப்பு காலம் முடிவடையும் அப்படிங்கிற சொல்ல அந்த முதலீடு செய்த தொகையிலிருந்து எடுத்து நம்ம புதிதாக ஒரு சொத்தை வாங்க முடியும். அந்த நிலைச்சொத்துக்களாக மாற்றுவதற்காக இந்த தேய்மானத்தை நம்ம உருவாக்க வேண்டும். நெக்ஸ்ட் வரிச்சலுகை பெற.
வருமான வரி சட்டத்தின்படி இந்த வருமான வரி கணக்கிடும்போது தேய்மானம் வருமானத்திலிருந்து கழித்து காண்பிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது இருக்குது. ஆகையால் வரி சுமையை குறைப்பதற்காக தேய்மானம் நீக்கப்பட்டு கணக்கிடப்படுகிறது. அதிகமான வருமானம் அப்படிங்கிறது காமிப்போம்ல, அப்ப நம்மளுக்கு வரியும் உங்களுக்கு அதிகமாக வரும். அப்ப தேய்மானத்த நம்ம கணக்கிட்டு லாப நட்ட கணக்கிலேயே கொண்டுத்துட்டோம்னு வையி, அப்ப அந்த அளவுக்கு வருமானம் உங்களுக்கு கம்மி பண்ணி காமிப்பாங்க. அதுக்காகவும் நம்ம வந்து இந்த தேய்மானத்தை நீக்கிறோம். நெக்ஸ்ட் சட்ட தேவையை பூர்த்தி செய்வதற்காகவும் நம்ம தேய்மானத்தை நீக்க வேண்டியிருக்கு. என்ன காரணம்? தேய்மானம் ஏற்படுவதற்காக சில காரணங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒண்ணு வந்து தேய்வு. தேய்வு தொடர்ந்து நம்ம பயன்படுத்தும்போது நிலைச்சொத்தில் தேய்வு ஏற்படுகிறது. உராய்வு ஏற்படுகிறது. நெக்ஸ்ட் காலப்போக்கு அப்படிங்கிறது அந்த காலத்தின் காலப்போக்கு காரணமாக ஒரு சில சொத்துக்கள் பயன்படுத்தினாலும், பயன்படுத்தாவிட்டாலும் ஒரே இடத்துல தேக்கி வச்சிருந்தோம்னா, அதனுடைய மதிப்பு இழந்துரும். வழக்கொழிவு அப்படிங்கிறது புதிதாக ஒண்ணு கண்டுபிடிச்சுட்டாங்கன்னா, அதுக்கு பதிலாக ஒண்ண கண்டுபிடிச்சுட்டோம்னு வையி, பழையது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தே வேஸ்ட் ஆயிரும் இல்லையா? பழசு நம்மளுக்கு. அத உபயோகப்படுத்த மாட்டோம். அப்ப அதனுடைய மதிப்பு அப்படிங்கிறது கம்மியாயிரும். உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா, ட்ரெஸ் மெட்டீரியல் சொல்லலாம். 2வது ஜஸ்ட் நம்ம ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக நானு ஃபேஷன் மாறும்போது பழைய ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் வேஸ்ட். அதே இது இயந்திரமாக இருக்கும்போது, புதிதாக ஒரு இயந்திரத்த கண்டுபிடிச்சுட்டாங்க, புரொடக்ஷன் ஜாஸ்தியாகும் அப்படின்னீங்கன்னா, பழைய மிஷினரிய நம்ம ஒதுக்கி வச்சுருவோம். அப்ப அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அதனுடைய மதிப்பு உங்களுக்கு கம்மியாயிரும். யாரும் அந்த இத வந்து ரீசேல் வேல்யூக்கு வாங்க மாட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் புதிய கண்டுபிடிப்புகள் ஏதாவது இருந்துச்சுன்னா, புதுமையான செயல்முறைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா, அது அந்த மாரி ஒரு சூழ்நிலையில பழைய சொத்துக்கள் பயன்பாட்டுக்கு உகந்ததாக இருந்தாலும், அத பயன்படுத்துவதற்கு யாரும் விரும்ப மாட்டோம். சரிங்களா? அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அதனுடைய மதிப்பு அப்படிங்கிறது இழந்துரும். அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சொல்லியிருக்காங்க. இங்க எங்க நோக்கத்துக்கு போதுமானதாக இல்லாமல் இருப்பது. தேவையான நோக்கத்துக்கு போதுமானதாக இல்லாமல் இருந்துச்சுன்னா, ஒரு உபகரணம், ஒரு செயல் அப்படின்னது இந்த அச்சத்தின் பயன்பாடு அப்படிங்கிறது நிறுத்தப்படுகிறது. நிறுவனத்தின் திறனை விரிவாக்க செய்யும் பொழுது, அச்சொத்தின் திறன் போதுமானதாக இல்ல அப்படின்னீங்கன்னா, அந்த நிலைச்சொத்த தனியா ஒதுக்கிட்டு, புதிய ஒரு நிலைச்சொத்தை போதுமாக வேகமா உங்களுக்கு புரொடக்ஷன் பண்ணணும். நம்மளோட நோக்கம் அப்படிங்கிறது, இந்த 1 மாதத்துக்குள்ள இவ்வளவு நம்ம ஏர்ன் பண்ணணும்னு இருக்குது. இவ்வளவு பொருளை நம்ம உற்பத்தி பண்ணணும்னு இருக்குது. போதுமான நோக்கம். அந்த நோக்கத்த நம்ம இந்த மெஷின் இந்த இயந்திரத்தால நம்மளால செய்ய முடியாதுன்னா, அந்த இயந்திரத்த ஒதுக்கி வச்சு வேற ஒரு இயந்திரத்த வாங்குறது. சரியா? அப்போ அந்த இடத்துல அது அதனுடைய மதிப்பு இழக்கிறது. பராமரிப்பு இன்மை. பராமரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. எதுவாக இருந்தாலும் இயந்திரமாக இருந்தாலும் சரி, நிலம், கட்டிடமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் பராமரிப்பு மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. மெயின்டெனன்ஸே செய்யல அப்படின்னீங்கன்னா, அதனுடைய மதிப்பு கம்மியாயிரும். அசாதாரணமான காரணிகள், தீ விபத்து, இயற்கை சீற்றங்கள் போன்ற காரணத்தினால நம்மளுடைய சொத்துடைய மதிப்பு உங்களுக்கு கம்மியாகலாம். தேய்மானத்தின் இயல்புகள் எப்படி இருக்கும்? தேய்மானம் நீக்கப்பட வேண்டிய சொத்தின் அடக்க விலையை வருவாய் ஈட்ட ஆகும் செலவிற்கு அல்லது லாப நட்ட கணக்குக்கு சொத்தின் வாழ்நாள் முழுவதும் ஒதுக்குகின்ற ஒரு செயல்முறை தான் தேய்மானம். கண்டிப்பா உங்களுக்கு அதனுடைய லா ஒரு வருவாயின செலவு. தேய்மானம் அப்படிங்கிறது ஒரு வருவாயின செலவு. அதனால லாப நட்ட கணக்குக்கு நம்ம கண்டிப்பா வாழ்நாள் முழுவதும் அந்த சொத்துடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு குறிப்பிட்ட தொகையை மாத்திட்டே இருக்கணும். 2வது தேய்மானம் என்பது சொத்தின் அடக்க விலையை ஒதுக்கீடு செய்வது. அடக்க விலை அப்படிங்கிறது 1,00,000. அந்த 1,00,000த்த ஒதுக்கீடு செஞ்சே ஆகணும். சொத்துடைய மதிப்புக்கு சொத்தினை மதிப்பிடும் செயல்முறை அல்ல. இது சொத்தோட மதிப்ப பத்தி பேசவே இல்ல. அதனுடைய அடக்க விலையை ஒதுக்கீடு கண்டிப்பாக செய்யணும்னு சொல்றாங்க. ஒரு சொத்தின் ஏட்டு மதிப்பின் இறக்கம் மாறாக சொத்தின் சந்தை மதிப்பு மீதான குறைவு அல்ல. இது ஏட்டு மதிப்பிலிருந்து கம்மி பண்ணிட்டே போறோம். சந்தை மதிப்பு கிடையாது. ஒரு சொத்தின் வாழ்நாள் முழுவதும் அதனுடைய ஏட்டு மதிப்பில் ஏற்படக்கூடிய படிப்படியாக மற்றும் நிலையான ஒரு மதிப்பு தான் இந்த இடத்துல காமிக்கிறோம். தேய்மானம் ஏற்படக்கூடிய புலனாகும் தேய்மானம் வந்து ஒரு ஏற்படக்கூடிய புலனாகும் நிலைச்சொத்துக்கு மட்டும் கணக்கிடப்படுகிறது. புலனாகாத ஒரு சொத்துக்கு கணக்கிடப்படுவது இல்லை. இதெல்லாம் இயல்புகளாக சொல்லியிருக்காங்க. நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள் வந்து சொத்துடைய அடக்க விலையை பார்த்து, அதிலிருந்து எதிர்நோக்கும் பயனளிப்பு காலத்த நீங்க கழிச்சு, இறுதி மதிப்பு பயனளிப்பு காலம் அப்படிங்கிறத நீங்க அது என்னன்னு பார்க்கணும். 3வது இறுதி மதிப்பு என்னன்னு கணிக்கணும். 4வது பார்த்தீங்கன்னா, இத வச்சு உங்களுக்கு அந்த தேய்மானம் தொகையை நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதுலேருந்து நம்ம என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னீங்கன்னா, இதுல பார்த்தீங்கன்னா,
8 மெத்தட் குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நேர்கோட்டு முறை அல்லது நிலைத்தவணை முறை அல்லது ஆரம்ப அடக்க விலை அப்படிங்கிறோம். 2வது குறைந்த செல் மதிப்பு முறை அல்லது குறைந்த செல் இருப்பு முறை. 3வது ஆண்டுகளின் இலக்கங்களின் கூட்டுத்தொகை முறை. 4வது இயந்திர மணி நேரம். எத்தனை மணி இந்த இயந்திரம் வந்து எத்தனை மணி நேரம் ஒர்க் ஆகும் ஃபுல்லா வாழ்நாள்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆண்டு தொகை முறை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஈட்டு நிதி முறை. அதுக்கப்புறம் வெறுமையாகுதல், மறுமதிப்பீடு, காப்பீட்டு முனைவு முறை அப்படின்னு சொல்லிட்டு 8 9 முறை உங்களுக்கு குடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த 9 மெத்தட்ல உங்களுக்கு 9 மெத்தடும் உங்களுக்கு எல்லா கன்சர்னும் யூஸ் பண்ணுவாங்களா? இல்ல. ஏதாவது ஒரு மெத்தட உங்களுக்கு யூஸ் பண்றாங்க. அந்த ஒரு மெத்தட கன்டினியூஸா யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி ஒரு ஆ கருத்து சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இதுல பார்த்தீங்கன்னா, நம்ம புக்ல உங்களுக்கு 2 மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தடு, செகண்ட் மெத்தட் மட்டும் தான் கணக்கு குடுத்துருக்குறாங்க. மீதி எல்லா மெத்தடும் வெறும் தியரி தான் குடுத்துருக்குறாங்க. காலேஜ்ல உங்களுக்கு இது வந்து வரலாம். மீதி மெத்தட்ஸ் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. இதுல ஃபர்ஸ்ட் மெத்தட் எப்படி இருக்கும்? நேர்கோட்டு முறை, நிலைத்தவணை முறை, ஆரம்ப அடக்க விலை முறை அப்படிங்கிறது இதுல தேய்மானது ஒரு குறிப்பிட்ட விழுக்காடு ஒவ்வொரு ஆண்டும் சொத்தின் அடக்க விலையிலிருந்து நீக்கப்படுது. குறிப்பிட்ட விழுக்காடு மொத்தமா நிர்ணயம் பண்ணிருவாங்க. ஒரு சொத்துடைய மதிப்பு ₹1,00,000னா, மா வருஷா வருஷம் பார்த்தீங்கன்னா, அந்த சொத்துல இருந்து ஒரு 10% கம்மி பண்ணணும் அப்படின்னு மொத்தத்துல முதல்லயே நிர்ணயம் பண்ணிர்றாங்க. அந்த 10% பார்த்தீங்கன்னா, ஒரே ரூ. 10,000 அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயரும் 10,000, செகண்ட் இயரும் 10,000, 3வது வருஷம் 10,000 இப்படி அந்த ஒரு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்டா வந்துட்டுருக்கும். அதுதான் வந்து நேர்கோட்டு முறை அப்படிங்கிறோம். இது ஆரம்ப அடக்க விலை முறை என்றும் அழைக்கப்படுது. சொத்தின் வாழ்நாள் முழுவதும் தேய்மான தொகை ஒரே அளவா இருக்கும். 10,000ன்னு ஃபர்ஸ்ட் இயர்ல போட்டாங்கன்னா, கடைசி வரைக்கும் 10,000மாக தான் இருக்கும். மாறவே மாறாது உங்களுக்கு. சரியா? அதான் நேர்கோட்டு முறை. சமமாக எல்லா ஆண்டும் ஒரே மாதிரியான தேய்மானம் இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா 2 ஃபார்முலா யூஸ் பண்றாங்க. ஆண்டு தொகை முறை தேய்மான தொகை, தேய்மான விகிதம். தேய்மான தொகை கணக்கிடுவதற்கு ஒரு ஒரு ஃபார்முலா. தேய்மான விகிதம் கணக்கிடுவதற்கு ஒரு ஃபார்முலா. இது வந்து ஒரு ஒரு 2 மார்க் கொஸ்டின் அல்லது சில சமயம் 5 மார்க் கொஸ்டின்ல உங்களுக்கு குடுத்துடுறாங்க. 3 மார்க் கொஸ்டின்ல உங்களுக்கு வரலாம். இந்த ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு தனியா 2 மார்க் கொஸ்டின்ல உங்களுக்கு கேட்கலாம். இது ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோ. இப்படி ஒரு பாக்ஸு போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? பாக்ஸ் போட்டு. தேய்மான தொகை ஈக்குவல் டூ அடக்க விலை. அடக்க விலை அவங்களே குடுத்துருவாங்க. எதிர்நோக்கும் இறுதி மதிப்பு. அந்த சொத்த கடைசியில வித்தீங்கன்னா, எவ்வளவு தொகைக்கு போகும். அதான் இறுதி மதிப்பு அப்படின்னு. இல்ல எரி மதிப்பு அப்படிம்பாங்க. கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு மதிப்பு. 1,00,000க்கு அடக்க விலையில வாங்கியிருக்கிறீங்கன்னா, கடைசியா ஒரு 5,000க்கு தான் போகும் அப்படின்னு நிர்ணயம் பண்ணி 5,000. 1,00,000 மைனஸ் 5,000 வரும். டிவைடட் பை எதிர்நோக்கும் பயனளிப்பு காலம். 10 ஆண்டு அந்த இயந்திரத்தை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்றோம்ல, அதுதான் பயனளிப்பு காலம். அல்லது 5 ஆண்டு, 8 ஆண்டு அப்படின்னு நாம முடிவு பண்ணி வச்சிருப்போம். அந்த ஆண்டுகள இங்க போடுறீங்க. அப்ப ஆரம்ப அடக்க விலை மைனஸ் இறுதி மதிப்பு டிவைடட் பை பயனளிப்பு காலம். இத க பா இத வந்து நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா, தொகைன்னு ஒண்ணு கிடைச்சிரும் இந்த இடத்துல. அந்த தொகைய இங்க மேல போட்டு டிவைடட் பை அடக்க விலைங்கிற 1,00,000 சொன்னா, அந்த அடக்க விலைய போட்டு இன்டு 100 விகிதம் சொன்னாலே நீங்க இன்டு 100 போடணும். இந்த விகிதம் அப்படின்னு சொன்னாலே இன்டு 100. ஸோ இத கண்டுபிடிச்சீங்கன்னா, தேய்மான விகிதம் உனக்கு பெர்சன்டேஜ்ல கிடைச்சிரும். இது ஃபார்முலா. இந்த ஃபார்முலா உபயோகப்படுத்தி உதாரணம் குடுத்திருக்கிறாங்க. 1/1/2012 நிறுவனம் 1,10,000 மதிப்புள்ள இயந்திரத்தை வாங்கினாங்க. இது இறுதி மதிப்பு 10,000 சொல்லிட்டாங்க. எதிர்நோக்கிய பயணிப்பு காலம் 10ன்னு சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு ஆண்டும் இறுதியில் நீக்கப்பட வேண்டிய தேய்மான தொகைய கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆரம்ப அடக்க விலை மைனஸ் இறுதி மதிப்பு டிவைடட் பை சொத்து எதிர்நோக்கும் பயனளிப்பு காலம் அப்படின்னு போட்டா போதும். ஆரம்ப அடக்க விலை 1,10,000 இறுதி மதிப்பு 10,000 டிவைடட் பை 10. ஸோ இத கால்குலேட் பண்ணி கொண்டீங்கன்னா, ரூ. 10,000 தேய்மான தொகை. அவ்வளோதான் உங்களுக்கு. இதுல என்ன நன்மைகள் நேர்கோட்டு முறையில புரிந்து கொள்ளுவது ஈஸி உங்களுக்கு. 2வது எல்லா காலமும் தேய்மான தொகை சமமான ஒரு தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும். 3வது பார்த்தீங்கன்னா, சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா, முழுவதும் நீக்கப்படும். 10,000 10,000மா போட்டீங்கன்னா, 1,00,000 அப்படிங்கிறது 1,10,000 எவ்வளவா இருந்தாலும் மொத்தமாக நீக்கப்படும். 4வது பார்த்தீங்கன்னா, உழைப்பின் காலத்தை பெற்றுள்ள சொத்துக்களுக்கு பொருந்துமானது. நிலையான உழைப்பு இருக்கணும். இந்த மெஷினரி பார்த்தீங்கன்னா, நிலையான உழைப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு எவ்வளவு டைம் உ உழை அ எத்தன யூனிட் வந்து உற்பத்தி பண்ணிச்சோ, அதே மாரி எல்லா காலமும், எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய சொத்துக்கு இது பொருத்தமானதாக இருக்கும்.
இதுல என்ன குறைபாடு? சொத்தின் உண்மை பயன்பாட்டை எடுத்துக்கொள்வதில்லை. எவ்வளவு பயன்படுத்துனாங்க அப்படிங்கிற மாரி இத எடுத்துக்கொள்வது இல்லை. தேய்மான தொகை பார்த்தீங்கன்னா, அது முழுவதுமாக உண்மையான பயன்பாட்டுக்கு எடுக்காம ஸ்டாண்டர்டா ஒரே மாதிரியான தேய்மான தொகையே போட்டுட்ருக்காங்க. அது ஒரு குறைபாடு. 2வது பார்த்தீங்கன்னா, இந்த இந்த தேய்மான தொகைய ஒரு எங்கேயா போய் முதலீடு செஞ்சாங்கன்னு வைங்க, அதுல வட்டி வரும்ல, அந்த வட்டிய இத எடுத்துக்கிறதில்ல. 3வது சொத்தின் காலம் அதிகரிக்கும்போது, சொத்தின் மீது தேய்மானம் அந்த ஃபர்ஸ்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா, அந்த தேய்மான தொகை 10,000 ஓகே. செகண்ட் இயர்ல அந்த மெஷினரியே நிஜமாவே அதனுடைய உழைப்பு காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு கம்மியாகும். 9 ஆண்டு தான் இருக்குது. 10 வருஷம் அது பயன்படுத்துறான்னா, முதல் ஆண்டு அப்படிங்கிறதுக்கும், 2வது வருஷம் அப்படிங்கிறதுக்கும், முதல் ஆண்டு அப்படிங்கிறது 9வது வருஷம் அப்படிங்கிறதுக்கும், அதனுடைய உற்பத்தி செய்யக்கூடிய திறன் உங்களுக்கு கம்மியா இருக்கும் 9வது வருஷத்துல. ஆனா தேய்மான தொகையானது உங்களுக்கு அதிகமாயிருக்கும். இந்த மாரி உங்களுக்கு டீவியேஷன் அதிகமாக வருது. அது அது சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இறுதி மதிப்பு தீர்மானிப்பது அப்படிங்கிறது கடினம். நிறுவும் போதே நீண்ட காலத்துக்கு இது உழைக்குமா? இல்ல 2 வருஷத்துல ரிப்பேர் ஆயிருமா? அந்த மாரிலாம் உங்களுக்கு தெரியாது. இறுதி மதிப்பு தீர்மானிப்பது கடினம். எல்லா இடத்துக்கும் இது பொருந்தக்கூடியது இல்லை. எடுத்துக்காட்டு 1. 1/1/2017ல 1,00,000 மதிப்புள்ள இயந்திரத்த ஒண்ணு வாங்கியிருக்காங்க. பயனளிப்பு காலம் குடுத்தாச்சு. இறுதி மதிப்பு குடுத்துருக்காங்க. இத அப்படியே அப்ளை பண்ணீங்கன்னா 9,000 உங்களுக்கு கிடைக்கும். எடுத்துக்காட்டு 2. வாங்கிய விலை சொல்லிட்டாங்க. அதுக்கு ஃபிட்டிங் சார்ஜஸ் நிறுவை செலவு சொல்லிட்டாங்க. 2யும் சேர்த்துக்கோங்க. அடக்க விலைக்கு 1,00,000 இறுதி மதிப்பு 35,000 கழிச்சு டிவைடட் பை 5,000 டிவைடட் 5 வருடம் போட்டீங்கன்னா, உங்களுக்கு தேய்மான தொகை கிடைக்கும். இங்க தேய்மான விகிதமும் கண்டுபிடிக்க சொன்னதுனால, தேய்மான விகிதம் ஈக்குவல் டூ இந்த தேய்மான தொகை 13,000 டிவைடட் பை அடக்க விலை அப்படிங்கிறது 1,00,000 80,000 பிளஸ் 20,000 தான் அடக்க விலை. ஆரம்ப அடக்க விலை அப்படிங்கிறது நம்ம 2யும் சேர்த்துக்கணும். சரிங்களா? அடக்க விலைங்கிறது எப்பவுமே நிரூபகை செலவோட சேர்த்து தான் வரும். அதுக்கப்புறமா இன்டு 100 விகிதம் அப்படின்னாலே நீங்க இன்டு 100 போடணும். சதவீதத்த கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறேன். இது 2மே சேர்ந்தது தான் தேய்மானம் விகிதம் கணக்கிடுதல். ஃபர்ஸ்ட் ஒன் தேய்மான தொகை மட்டும் தான். 3வது அதே மாரி சம்மு தான். 4வது பார்த்தீங்கன்னா, அடுத்த அடுத்த டாபிக் வந்து குறைந்த செல் மதிப்பு முறை. இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு சொத்தின் அடக்க விலையிலிருந்து தேய்மான தொகையானது ஒவ்வொரு ஆண்டும் வேறுபட்டு கொண்டே இருக்கும். அடக்க விலை ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு மாரி தேய்மான தொகை இருக்கும். 2வது வருஷத்துக்கு போம்போது அதனுடைய மதிப்பு அந்த இயந்திரத்துடைய மதிப்பிலிருந்து மறுபடியும் தேய்மான தொகை கண்டுபிடிக்கிறாங்க. முதல் மெத்தட்ல பார்த்தீங்கன்னா, எல்லா வருஷமும் தேய்மான தொகை ஒரே மாதிரியா இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன கண்டுபிடிச்சாங்களோ, அதையே செகண்ட் இயர், 3 இயர், 4த் இயர், 5த் இயர் அப்படின்னு 10த் இயர் வரைக்கும் போட்டுக்கலாம். ஆனா, செகண்ட் மெத்தட்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு தொகை கண்டுபிடிச்சிடுறாங்க. அத போட்டு மீதி இருக்கும்ல இருப்பு, அந்த இருப்புலேருந்து அடுத்த வருஷத்துக்கு கண்டுபிடிப்பாங்க. அது வந்து செகண்ட் இயர். செகண்ட் மெத்தட் குறைந்த செல் மதிப்பு அல்லது குறைந்த செல் இருப்பு முறை அப்படிங்கிறாங்க. இம்முறையில் தேய்மானம் ஆண்டுதோறும் சொத்தின் குறைந்து செல் மதிப்பு மீது ஒரு குறிப்பிட்ட நிலையான விழுக்காடாக கணக்கிடப்படுகிறது. எனவே இம்முறை குறைந்த செல் மதிப்பு முறை என அழைக்கப்படுகிறது. குறைந்த செல் மதிப்பு என்பது சொத்தின் ஏட்டு மதிப்பு ஆகும். அந்த ஏட்டு மதிப்பிலிருந்து ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா, அந்த தேய்மான தொகையை கணக்கிடப்படுகிறது. இதுக்கு உதாரணம் பாரு. 1,00,000 மதிப்புள்ள இயந்திரம் இருக்குது. குறைந்த செல் மதிப்பு முறையில 10% தேய்மானம் 5 ஆண்டுக்குன்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல 1,00,000 அதுல பார்த்தீங்கன்னா 1,00,000 இன்டு 10% எவ்வளவு? 10,000 போட்டு 90,000. ஃபர்ஸ்ட் இயர் முடிவுல 90,000 அதாவது செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா 90,000. 90,000த்துல மறுபடியும் ஒரு 10% 9,000. நெக்ஸ்ட் 3 இயர் ஃபர்ஸ்ட்ல 81,000 இருக்கு. அதுல 10% இப்படியே குறைஞ்சிட்டே வருது. சரிங்களா? இதுக்கு பேரு குறைந்த செல் இருப்பு முறை. இதுதான் பார்த்தீங்கன்னா, எல்லா கன்சர்னுக்கும் பொருத்தமானதாக இருக்கும். வருமானத்தின் மீது சீரான தாக்கம். அது எவ்வளவு உற்பத்தி செய்யுதோ அந்த மெஷினரி அல்லது ஆண்டுகள் கூட கூட தேய்மான தொகை எப்படி இருக்கும்? இப்படிலாம் வருமானத்தின் மீது சீரான தாக்கத்துல ஏற்படுத்தும். ஒவ்வொரு ஆண்டும்
தேய்மான தொகையானது ஒரே மாதிரியாக இருந்தால் அப்படிங்கிறது அது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா, உழைப்புக்கு ஏத்த மாரி அந்த மெஷின் எவ்வளோ உழைத்திருக்கிறதோ, அதுக்கு ஏத்த மாரி உங்களுக்கு தேய்மான தொகையானது மாறுபட்டு கொண்டே இருக்கும். தொடக்க ஆண்டுகளில் தேய்மானம் அதிகமாகவும், பராமரிப்பு செலவு குறைவாகவும் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காலம் போக போக பராமரிப்பு செலவு அதிகமாக இருக்கும். தேய்மானம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்மியாகும். இந்த மாரி உங்களுக்கு மாறிக்கொண்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு செயல் காரண தொடர்பு முறை, அ தொடர்புடைய முறை. இது தொடக்க காலத்தில் சொத்தின் உற்பத்தி திறன் அதிகமாக இருக்கும்போது, அதிகமான தேய்மானம் நீக்கப்படுகிறது. பின்வரும் ஆண்டுகளில் சொத்தின் உற்பத்தி திறன் கம்மியாகும்போது, தேய்மான தொகையும் கம்மியாக இருக்குது. அதனால உங்களுக்கு எல்லோரோடும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மெத்தடாக இது இருக்கும். குறைபாடுகள் சொத்து முழுமையாக போக்கெழுதப்படவில்லை. ஃபர்ஸ்ட் மெத்தட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ்டா 10,000, 10,000, 10,000 போட்டா அதனுடைய மதிப்பு முழுவதும் நீக்கிரும். சரியா? இந்த மெத்தட்ல பார்த்தீங்கன்னா, குறைந்து வரக்கூடிய இருப்புக்கள போடும்போது, கடைசி வருடம் நில் பேலன்ஸ்ல முடியாது அப்படிங்கிறாங்க. வட்டி காரணியே எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. முதலீடு செய்திருந்தால் அந்த வட்டி இழப்பு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல, அத பத்தி எங்கேயும் பார்க்கிறதில்ல. 3வது தேய்மான விகிதம் கணக்கிடுவதில் சிரமம். குறைந்து வரக்கூடிய இருப்புல 10% 8% போட்டுட்டே போறோம்னா, அதுல கால்குலேட் பண்றது ரொம்ப சிரமமா இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட விட. 2வது சொத்தின் உண்மையான பயன்பாட்டை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை. எங்கேயுமே உங்களுக்கு எடுத்துக்கிறதில்ல. பொருந்தக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, இம்முறை பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கும். கட்டிடம், பொறிவகை, இயந்திரம். எடுத்துக்காட்டு 4ல பார்த்தீங்கன்னா, 90 மதிப்பு சரி அ 1/1/2018 அன்று ஒரு நிறுவனம் 9,000 மதிப்புள்ள இயந்திரம் ஒன்றை வாங்கியிருக்கிறாங்க. நிறுவக செலவாக ரூ. 1000 செலவழிக்கிறாங்க. மொத்த அடக்க விலை எவ்வளவு? 10,000. குறைந்த செல் மதிப்பு முறையில ஆண்டுக்கு தேய்மானம் 15% அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? இதுல எப்படின்னு கண்டுபிடிங்க அப்படின்னு இருக்கிறாங்க. 2018 ஆண்டுக்கு தேய்மான தொகையை கணக்கிடவும். அடக்க விலை அப்படிங்கிறது 9,000 பிளஸ் 1000 10,000 15% தேய்மான விகிதம் சொல்லிட்டாங்க. சொத்து வாங்கிய நாள் 1/1/2018 எப்பவுமே 1/1/18ல வாங்கியிருக்கிறாங்கன்னா, அந்த குளோஸ் பண்ண டேட் எப்போ அப்படிங்கிறத பார்க்கணும். வாங்கிய காலம் பார்க்கணும், குளோஸ் பண்றதும் பார்க்கணும். மார்ச் 31ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு அந்த அக்கவுண்டிங் பீரியட் எப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் 1/4 தான். ஏப்ரல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இடைப்பட்ட காலத்துல ஒரு இயந்திரத்த வாங்கியிருக்கிறாங்க. 1/1/2018ன்னு சொல்லிட்டாங்க. அந்த இயந்திரம் எத்தனை ஆ மாதங்கள் இந்த ஆண்டுல பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு பார்த்து, அதுக்கு ஏத்த மாரி நம்ம தேய்மானம் போடணும். 1/1/2018ல வாங்குனதுனால 1வது மாசம் பயன்படுத்தியிருக்கிறாங்க 2018ல. 2வது மாசம் பயன்படுத்தியிருப்பாங்க. 3வது மாசம் பயன்படுத்தியிருக்கிறாங்க. பாரு 1/1/2018ல அதுக்கப்புறம் 2018ஆம் ஆண்டு தேய்மானத் தொகையை கணக்கிடவும். கணக்குகள் மார்ச் 31ல 3 மாசம் பார்த்தீங்கன்னா, இந்த இந்த இயந்திரத்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ 3 மாதத்துக்கு தேய்மானம் பார்த்தா போதும். அப்போ 10,000 இன்டு 15/100 இந்த இடத்துல போட்டுக்கோ. 10,000 இன்டு 15/100 இன்டு 3/12. 10,000 இன்டு 15/100 இன்டு 3/12. 3 மாசத்துக்கு எவ்வளவு தேய்மானம்னு நம்ம பார்க்குறோம். 15% போட்டுக்கிறீங்க. சொத்தோட அடக்க விலை 10,000. 10,000 இன்டு 15% தேய்மான தொகை இன்டு 3 மாசத்துக்கு தான் இந்த இயந்திரம் நம்ம கம்பெனிக்குள்ள இருந்துச்சு. அதுக்கு மட்டும் நம்ம போட்டா போதும். 1/1/2018 இப்ப தானே ஸ்டார்ட் ஆயிருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம குளோசிங் டேட் எப்பன்னு பார்க்கணும். மார்ச் 31. அப்போ ஜனவரி மாசம் ஒரு இயந்திரத்த வாங்கி மார்ச் 31ல அக்கவுண்ட் குளோஸ் பண்றீங்கன்னா, அந்த 3 மாசத்துக்கு மட்டும் தான் இந்த வருடத்தில அந்த இயந்திரமானது பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு வச்சுக்கோ. அப்போ 3 மாச தேய்மானம் தான் போடணும். 12 மாச தேய்மானம் நம்ம போடக்கூடாது இங்க. அதனால 3/12 375 இது 2 மார்க்ல இந்த மாரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரலாம். நெக்ஸ்ட் நேர்கோட்டு முறைக்கும் குறைந்த செல் மதிப்பு முறைக்கும் உள்ள வேறுபாடு. ஆண்டுதோறும் சொத்தின் ஆரம்ப அடக்க விலை மீது தேய்மானம் கணக்கிடப்படுகிறது. வாங்கும்போது அந்த சொத்துடைய மதிப்பு எவ்வளவோ, அதிலிருந்து தான் 10% 15% ஆண்டுதோறும் அதிலிருந்து கணக்கிட்டு ஒவ்வொரு ஆண்டுக்கும் போட்டுட்டு இருக்கிறான். ஆனா ஒவ்வொரு ஆண்டும் சொத்துடைய குறைந்து வரக்கூடிய இருப்பின் மீது கணக்கிடப்படுகிறது இங்க குறைந்த செல் மதிப்பு முறையில.
ஒரு வருஷத்துல கடைசியில அந்த சொத்தோடைய மதிப்பு எவ்வளவோ, அது அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் அது தொடக்க இருப்பாக வரும். அந்த இருப்பிலிருந்து தான் தேய்மான தொகையை கண்டுபிடிக்கிறாங்க. 2வது அனைத்து ஆண்டுக்கும் தேய்மான தொகை சமமாக இருக்கும். இங்க வேறுபட்டு தான் இருக்கும். இங்க சொத்துடைய இறுதி மதிப்பு இல்லாத நிலையில், சொத்துடைய ஏட்டு மதிப்பு கண்டிப்பாக 0 இருக்கும். மொத்தத்துல எல்லா இறுதி மதிப்பு இருந்தால் இறுதி மதிப்புக்கு சமமாக தான் இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா 0 இருக்காது. தேய்மான விகிதத்தை கணக்கிடுதல் எளிமையானது. இங்க கொஞ்சம் கடினம். தேய்மான தொகை முதலிலும், தேய்மான விகிதம் 2வதா கணக்கிடப்படுகிறது. தேய்மான விகிதம் முதலிலும், தேய்மான தொகை 2வதா கணக்கிடப்படுகிறது. காலம் செல்ல செல்ல பழுதுபார்ப்பு செலவு அதிகரித்துக் கொண்டே இருப்பதால், மொத்த தாக்கம் அதாவது தேய்மான தொகை மற்றும் பழுதுபார்ப்பு செலவுகள் கூட்டுத்தொகை ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் சமமாகவே இருக்கும். பழுதுபார்ப்பு செலவு ஒரே அளவாகவும், பணப்பொழிவு வாய்ப்புகள் குறைவாகவும், மேலும் சொத்தோட மதிப்பு முடிவடைவது அதன் காலத்திற்கு பொறுத்து அமைவதுமாக சொத்துக்கள் இந்த முறை பொருத்தமானது. இங்க பார்த்தீங்கன்னா, தொழில்நுட்ப மாற்றத்தால் பாதிப்படைவது மற்றும் காலம் செல்ல செல்ல அதிக பழுதுபார்ப்பு செலவு தேவைப்படும் சொத்துக்கு மட்டும் தான் இது பொருத்தமாக இருக்கும். ஏதாவது 3 வேறுபாடு நீ படிச்சு வச்சுக்கோ. நெக்ஸ்ட் ஆண்டுகளின் இலக்குகளில் கூட்டுத்தொகை முறை. இது அடுத்த மெத்தடு நம்மளுக்கு கிடையாது. சம்ம இல்ல, தியரி மட்டும்தான். இந்த முறையில வந்து குறைந்த செல் மதிப்பானது சரிங்களா? குறைந்த செல் மதிப்பு முறை இருக்குல்ல செகண்ட் மெத்தடு. அதே மாதிரி தான் இருக்கும் இந்த மெத்தடு. சொத்தின் காலாவதி கடைசியாக அதோடைய முடிவு காலம் இருக்குல்ல, அந்த வாழ்நாளுக்குரிய விகிதாச்சாரப்படி தேய்மான தொகை ஆண்டுதோறும் குறைந்து கொண்டே செல்லும். செகண்ட் மெத்தட்லயும் அதே மாதிரி தான் தேய்மான தொகை அப்படிங்கிறது குறைஞ்சிட்டே தான் போகும். இதுலயும் அதே மாதிரி உங்களுக்கு குறைஞ்சிட்டே தான் போகுது. சரிங்களா? அதுக்கப்புறமா வழக்கொழிவு வாய்ப்புகள் அதிகமாகும் மற்றும் சொத்துக்கள் பழையனவாகும் போதும், பழுதுபார்ப்பு செலவுகள் அதிகமாகும் போதும் சொத்துக்கள் இம்முறை இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா பொருத்தமானதாக இருக்கும். இம்முறையில் ஆண்டு தேய்மானம் சொத்தின் அடக்க விலை சொத்தின் மீதமுள்ள பயனிழப்பு கால ஆண்டுகளால் பெருக்கி சொத்தின் மொத்த மீதமுள்ள பயனிழப்பு கால ஆண்டுகளின் எண்ணிக்கையின் கூட்டுத்தொகையை வகுத்து கணக்கிடப்படுகிறது. கீழே உள்ள ஃபார்முலாவை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாங்க. இது பொருத்தமாக இருக்கும். இது வரைக்கும் தான் உங்களுக்கு பொருள். சரியா? இதுலேருந்து இது வரைக்கும் தான் உங்களுக்கு பொருளாக வரும். நெக்ஸ்ட் இயந்திர மணிநேர விகித முறை. இயந்திர மணிநேர விகித முறை அப்படிங்கிறது தேய்மானம் பார்த்தீங்கன்னா ஒரு இயந்திரம் மணி நேர அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. சொத்தின் அடக்க விலையிலிருந்து இறுதி மதிப்பு ஏதேனும் இருந்தால் அதை கழித்த பின்பு இயந்திரத்தை எதிர்நோக்கும் மொத்த வேலையை எவ்வளவு காலம் அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த காலத்தை மணி நேரத்தால் வகுப்பதன் மூலம் 1 மணி நேரத்திற்கு தேய்மானம் கணக்கிடப்படுகிறது. வெறுமையாகுதல். இயற்கை வளங்கள் தீர்ந்து போகுதல் வெறுமையாகுதல் அப்படின்னு சொல்றோம். தோண்டி தோண்டி எடுக்க தீர்ந்து போகும்ல சுரங்கங்கள். அதாவது சொத்தின் அளவு எண்ணிக்கையில் குறைவது பெருமையாகுதல் எனப்படுகிறது. தோண்டி எடுத்தல் மூலம் தீர்ந்து போகக்கூடிய சொத்துக்களுக்கு இம்முறை அப்படிங்கிறது பொருத்தமானதாக இருக்கும். எடுத்துக்காட்டு எண்ணெய் வயல்கள், சுரங்கங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆண்டுத்தொகை முறை. இது பார்த்தீங்கன்னா தேய்மானம் கணக்கிடும் போது சொத்தின் ஆரம்ப அடக்க விலை மட்டுமல்லாமல் முதலீட்டிலிருந்து பெறப்படும் வட்டி. இந்த ஒரு மெத்தட்ல மட்டும்தான் வட்டியை கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த தேய்மான தொகை ஏதாவது ஒரு இடத்துல முதலீடு செஞ்சு அதிலிருந்து வரக்கூடிய வட்டியையும் கால்குலேட் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. தொடர்புடைய நிலை சொத்தில் முதலீடு செய்யாமல் வேறு ஏதாவது சொத்தின் மீது செய்திருந்தால் குறிப்பிட்ட வட்டி பெறப்பட்டிருக்கும் என்ற கருத்தின் அடிப்படையிலேயே வட்டியானது கருத்தில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. தேய்மான தொகை கணக்கிட ஆண்டு தொகை காரணி இதுக்கு தனியா ஒரு டேபிள் மாதிரி இருக்கும். அந்த டேபிள்ல இருந்து உங்களுக்கு இந்த தொகையானது கணக்கிடப்படுகிறது சூத்திரத்தை பயன்படுத்தி. நெக்ஸ்ட் மறுமதிப்பீட்டு முறை. இதுல ஒரு தேய்மானமானது சொத்தின் ஆண்டு இறுதி மதிப்பினை அச்சொத்தின் ஆண்டு தொடக்க மதிப்போடு ஒப்பிட்டு
இறுதி மதிப்பை தொடக்க மதிப்போடு ஒப்பிட்டு 2க்கு உள்ள வேற்றுமை தொகை இருக்குல்ல, அதிலிருந்து உங்களுக்கு தேய்மான தொகையானது கணக்கிடப்படுகிறது. ஈட்டு நிதி முறை ஒரு சொத்தின் பயனிழப்பு வாழ்நாள் முடியும் வரை தேய்மானம் மட்டும் நீக்கப்படாமல் அச்சொத்தினை மாற்றம் செய்ய போதிய நிதி ஏற்படுத்த வேண்டும். அந்த 5 வருட கடைசியில பார்த்தீங்கன்னா, அந்த சொத்துக்கு பதிலாக இன்னொரு சொத்து வாங்கணும். அந்த மாரி இருக்கு. அதுக்காக ஒரு நிதியையும் ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்பும்போது இம்முறை பயன்படுத்தப்படுகிறது. இம்முறையில் தேய்மான தொகையானது தேய்மான நிதி கணக்கிடுவதற்கு மாற்றப்பட்டு, ஒரு கணக்கு தனியா வச்சுக்கிறாங்க. அதுக்கு மாற்றப்பட்டு, நிறுவனத்துக்கு வெளியே முதலீடு செய்யப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட வட்டியும் ஈட்டித் தரும் பாதுகாப்பக முதலீடுகளில் முதலீடு செய்யப்படுகிறது. அந்த தேய்மான தொகையோடு ஆண்டுதோறும் பெறப்பட வேண்டிய வட்டி ஆண்டுதோறும் திரும்ப முதலீடு செய்யப்படுகிறது. அது சேர்த்து சேர்த்து முதலீடு செய்றாங்க. ஃபர்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா, ரூ. 5,000 முதலீடு செய்றாங்க. ஃபர்ஸ்ட் இயர் எண்ட்ல பார்த்தீங்கன்னா, அதுல வட்டி போட்டு வரும்ல, அத 2யும் சேர்த்து செகண்ட் இயர்ல முதலீடு செய்றாங்க. மறுபடியும் வட்டி வரும். அதையெல்லாம் சேர்த்து 3ஆவது வருஷம். இப்படியே போட்டுட்டே வர்றாங்க. கடைசியில பார்த்தீங்கன்னா, அந்த சொத்தானது டெஸ்ட்ராய்டு அதாவது காலம் முடிவடையும்போது புது சொத்தானது வாங்க முடியும். நெக்ஸ்ட் காப்பீட்டு முனைவு முறை. இதுல பார்த்தீங்கன்னா, சொத்து மாற்றுவதற்கு தேவைப்படும் தொகையை அளவிற்கு காப்பீட்டு முனைமம் நம்ம செலுத்திட்டே வர்றோம். அந்த தேய்மான தொகை எவ்வளோன்னு பார்த்து, அதுக்கு ஏத்த மாரி ஒரு தொகைய ஃபிக்ஸடா பண்ணிட்டு, அத வந்து ஒரு இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். அது காப்பீட்டு முனைவமா செலுத்திட்டே வர்றோம். ஒரு குறிப்பிட்ட காலம் அ அந்த சொத்து வந்து முடிவடையும் அப்படிங்கிற நேரத்துல இந்த காப்பீட்டு ஆவணமும் முடிவடையும்போது, அந்த புது சொத்த வாங்கிக்கிறாங்க. இதுல 2 மெத்தட் யூஸ் பண்றாங்க. அந்த 2 மெத்தட் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 5. நேர்கோட்டு முறையில் தேய்மான தொகை மற்றும் தேய்மான விகிதம் காண். இயந்திரம் வாங்க 1 அதாவது ஜனவரி 1/1/2016 இயந்திரம் வாங்குவதற்காக ரொக்கம் செலுத்தியது 1,40,000. அதுக்காக போக்குவரத்து செலவு ரூ. 1000 குடுத்துருக்காங்க. நிறுவுவதற்கான செலவு 9,000. மொத்த அடக்க விலை எவ்வளவு? 1,41,00,000 அதுக்கப்புறமா ஒரு 9 1,50,000 அதனுடைய அடக்க விலை. இறுதி மதிப்பு ரூ. 45,000. பயனளிப்பு காலம் 7 ஆண்டு. ஸோ இதனுடைய ஃபார்முலா பாரு. தேய்மான தொகை கணக்கிடுவதற்கு இயந்திரத்தின் ஆரம்ப அடக்க விலை மைனஸ் இறுதி மதிப்பு பயனளிப்பு காலம் டிவைட் பை பயனளிப்பு காலம். அப்போ இங்க ஆரம்ப அடக்க விலை இந்த ஸ்டெப்பை கீழே எடுத்துட்டு வந்துடணும். ஃபார்முலா போட்டுட்டு தான் இதை போட்டிருக்கணும் நம்ம. சரிங்களா? கால்குலேட் பண்ணிட்டு கீழே ஃபார்முலா போடாதீங்க. இதை கீழே கொண்டு வாங்க. அடக்க விலை அப்படிங்கிறது 1,50,000. இறுதி மதிப்பு அப்படிங்கிறது 45,000. பயனளிப்பு காலம்ங்கிறது 7. ஸோ உங்களுக்கு ரூ. 15,000 பார்த்தீங்கன்னா தேய்மான தொகை கிடைச்சிருக்குது. தேய்மான விகிதம் கணக்கிடு அப்புறம் விகிதத்துக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலா தேய்மான தொகை டிவைடட் பை அடக்க விலை இன்டு 100. அப்ப 10% தேய்மான விகிதம். இது வந்துட்டுன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே கொண்டு வரலாம். மேலேயே உங்களுக்கு இத கொண்டு வந்துரலாம். கீழ கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நம்ம குறிப்பேட்டு பதிவு இதுக்கு எப்படி போடுறது? ஒரு சொத்த வாங்குனீங்க. எப்ப வாங்குனீங்க? ஜனவரி 1, 2016. அப்ப இயந்திரம் உள் வந்திருக்குது வாங்கும்போது. இயந்திர கணக்கு பற்று, வங்கி கணக்கு, வரவு. அதுல பார்த்தீங்கன்னா 1,40,000 செலவு பண்ணிக்கிறீங்க. 2வது பார்த்தீங்கன்னா, இயந்திர கணக்கு பற்று, வங்கி, போக்குவரத்து செலவு குடுத்துருக்கிறீங்க. இயந்திரம் புதுசா வாங்குனீங்கன்னா, அந்த செலவு பார்த்தீங்கன்னா, இயந்திரத்தோட சேர்ந்து தான் நீங்க ஆட் பண்ணுவீங்க. தனியா வருவாயின செலவாக எடுக்கக்கூடாது. அதனால இயந்திர கணக்கு பற்று வச்சுக்கிறீங்க. 3வது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, அந்த இயந்திர கணக்குல குறிப்பிட்ட தொகை தேய்மானமாக கணக்கிடப்படுகிறது. தேய்மான தொகைன்னு ஒண்ணு கண்டுபிடிச்சோம்ல, அந்த தேய்மானம். தேய்மான கணக்கு பற்று நட்டம். தேய்மான கணக்கு பற்று இயந்திர கணக்கு வரவு 15,000. இயந்திரத்தின் மீது தேய்மானம் ஏற்படுகிறது. நெக்ஸ்ட் அந்த தேய்மான தொகைய லாப நட்ட கணக்குக்கு வருவாயின செலவாக கருதி துல்லியமான லாபம் கணக்கிடுவதற்காக அத மாத்திர்றீங்க. ஒவ்வொரு வருஷமும் அத மாத்துறீங்க. லாப நட்ட கணக்கு பற்றுல தான் வரும். செலவினம் அது இல்லையா? பற்று நட்ட இனம் தானே அதனால பற்றுல தான் உங்களுக்கு வந்திருக்கும். லாப நட்ட கணக்கு பற்று, தேய்மான கணக்கு வரவு. இப்படி நீங்க குறிப்பேட்டு பதிவு ஃபர்ஸ்ட் இயர்க்கு எழுதிட்டீங்க. இதுல சொல்லியிருக்கிறாங்க. முதல் 2 ஆண்டுக்கு 2 வருஷத்துக்கு குறிப்பேட்டு பதிவுகள் தருகன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அதனால 2வது வருஷத்துக்கு நீங்க என்ன பண்ண ஃபர்ஸ்ட் இயர்ல தான் உங்களுக்கு இயந்திரம் வாங்குனதுக்காக 2 பதிவு வந்திருக்குது.
செகண்ட் இயர்ல அது வராது. செகண்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா, தேய்மான தொகையும், செகண்ட் இயர்ல லாப நட்ட கணக்கு மாத்திரம் அந்த 2 பதிவு மட்டும் தான் வரும். முதல் 2 பதிவு வராது. முதல் 2 பதிவு ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும் தான் வரும். எடுத்துக்காட்டு 6. ராமு நிறுவனம் ஜூலை 1, 2016 இயந்திரம் ஒண்ணை வாங்கியிருக்காங்க. அதை நிறுவுவதற்காக ரூ. 1000 செலவு பண்ணியிருக்காங்க. மொத்தம் ரூ. 15,000. நிலைத்தவணை முறை, அதான் ஃபர்ஸ்ட் மெத்தட், நேர்கோட்டு முறை, நிலைத்தவணை முறை அப்படின்னு சொல்லி அதுல 10% ஆண்டுதோறும் தேய்மானம் நீக்கியிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் கணக்குகள் டிசம்பர் 31ல முடிச்சிருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு எப்ப இயந்திரத்தை வாங்குனாங்க அப்படிங்கிறத கரெக்டா நீங்க பார்க்கணும். டிசம்பர் 31 அண்டர்லைன் பண்ணிரு. ஜூலை 1 அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணிரு. சரிங்களா? முதல் 2 ஆண்டுக்கு குறிப்பேட்டு பதிவுகள் தந்து இயந்திர கணக்கு, தேய்மான கணக்கு 2 பேரேட்டு கணக்கை வர போட சொல்லியிருக்கிறாங்க. இப்ப பார்க்கலாம். இந்த இடத்துல ஜூலை 1ன்னு சொன்னதுனால இந்த இயந்திரத்தை இந்த வருஷத்துல எத்தனை மாதங்கள் பயன்படுத்தினாங்கன்னு பார்த்துடணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அதை பார்த்துடணும் நம்ம. சரிங்களா? அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு போட செகண்ட் இயர்ல பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் இயர்ல மட்டும்தான் அந்த மாதிரி வரும். செகண்ட் இயர்ல முழுசும் பயன்படுத்தியிருப்போம் இல்லையா? ஃபர்ஸ்ட் இயர்ல மட்டும் ஜூலைல வாங்கியிருக்கிறாங்க. ஆனா ஜனவரிலேயே நம்ம கணக்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, இப்ப பார்க்கலாம். இயந்திரம் வாங்கினது பார்த்தீங்கன்னா, இயந்திர கணக்கு பற்று வங்கி ரூ. 14,000. நிறுவுவதற்காக செலவு இயந்திரத்தை தான் போடணும். அதனால இயந்திர கணக்கு பற்று வங்கி ரூ. 10,000. தேய்மானம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, தேய்மான கணக்கு பற்றி இயந்திரம் இதுல கான்ஸ்டன்ட் பதிவு வந்து மாறாது. தேய்மான கணக்கு பற்றி இயந்திரம். இந்த இயந்திரத்தை டிசம்பர் 31ல முடிக்கும் போது 15,000 × 10% தேய்மான விகிதம் × 6 மாதம் தான் இந்த மெஷினரி யூஸ் பண்ணிக்கிறோம். ஜூலை 1ல இருந்து வாங்கினாங்க. அப்ப ஜூலை முழுவதும் இருந்து பயன்படுத்தணும். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 6 மாசத்தை இந்த இயந்திரத்தை நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். அதனால 6 மாசத்துக்கு தேய்மானம் போட்டா போதுமானது. அதனாலதான் 6/12ன்னு போட்டிருக்கிறாங்க. அப்ப இதை கேன்சல் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா ரூ. 750 வந்து தேய்மானமாக வந்திருக்கும். இதை வந்து நீங்க லாப நட்ட கணக்குக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவீங்க. லாப நட்ட கணக்கு பற்றி தேய்மான கணக்கு வரும். டிசம்பர் எண்ட்ல தான். எப்பவுமே ஆண்டு இறுதியில தான் இந்த தேய்மான தொகையை நம்ம கண்டுபிடிப்போம். லாப நட்ட கணக்குக்கு நம்ம மாத்துவோம். செகண்ட் இயர்ல பாத்தீங்கன்னா தேய்மான தொகை எவ்வளவா இருக்கும்? முழு ஆண்டுக்கும் அந்த இயந்திரம் பயன்படுத்தப்பட்டது. அந்த 15,000 மதிப்புள்ள அந்த இயந்திரத்தை முழு ஆண்டுக்கு நம்ம பயன்படுத்தணும். அதனால 15,000 × 10/100. அதை நீங்க எப்பவும் போல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க. சரியா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேரேட்டு கணக்கு பார்க்குறோம். இது குறிப்பேடு போட்டுட்டும் நீங்க பேரேடு போடலாம். பேரேட்டை போட்டுட்டும் குறிப்பேடு போடலாம். அது 2ம் உங்களுடைய திறமையை பொறுத்துன்னு வச்சுக்கோங்களேன். இதை பார்த்தீங்கன்னா பேரேடு நம்ம எப்படி போடுறோம்னு பார்க்கலாம். இயந்திரத்துக்கு தனியா ஒரு கணக்கும், தேய்மானத்துக்கு தனியா ஒரு கணக்கும் போட சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பேட்டு பதிவுலேருந்து எடுத்து தான் நம்ம போட போறோம் இதை. ஆனா இதுலயே நீங்க புரிஞ்சுக்கலாம். இது வந்து பேரேட்டு கணக்கு மாதிரின்னு சொல்லியாச்சா, பற்று வரவு 2 பக்கத்துல நீங்க போடுறீங்க. இது வந்து சென்டர் பேஜ். நம்ம புக்ல நோட்ல இருக்கக்கூடிய சென்டர் பேஜ். இதிலிருந்து இது வரைக்கும் உங்களுக்கு சென்டர் பேஜ். சரியா? இதுல இருந்து இது வரைக்கும் மேல இருந்து நீங்க எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னீங்கன்னா சென்டர் பேஜ். ஒரு பேஜ்ல நீங்க மேல இயந்திர கணக்கு, கீழே தேய்மான கணக்கு போட்டு குறிப்பேட்டு பதிவை ஃபர்ஸ்ட் பேஜ்ல போட்டு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பேஜ்ல பின்னாடியோ எங்க வேணாலும் உங்களுக்கு போட்டுக்கோங்க. இதுல எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இயந்திரத்தை வாங்குறீங்க. வாங்கும்போது இயந்திர கணக்கு பற்று வங்கி கணக்குன்னு எழுதுனீங்களா? இயந்திர கணக்கு பற்றுல ஜூலை 1ஆம் தேதி வாங்கியிருக்கிறீங்க. 2016 ஜூலை 1ன்னு எழுதுறதுக்கு பதிலா 1/7/2016ன்னு எழுதிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். இப்படி எழுதுனீங்கன்னா ஜூலைன்னு எழுதணும் நீங்க. அதுக்கு பதிலா 1/7/2016 அப்படின்னு எழுதிக்கோங்க. அப்போ ரொக்கம் இயந்திரம் இயந்திர கணக்கு பற்றி ரொக்கம் அல்லது வங்கின்னு வரும். இங்க வங்கி 15,000க்கு வாங்கியிருக்கேன். மொத்தமா நீங்க போட்டுக்கோங்க. 14 + 1000 அப்படிலாம் போட வேண்டாம். மொத்தமா இயந்திரத்துடைய மதிப்பு எவ்வளவு? 15,000. அப்ப 2016 டிசம்பர் 31 31/12/2016ல 31/12/2016 அதுல பாத்தீங்கன்னா தேய்மானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த பக்கம் தான் வரும். சரியா? இயந்திர கணக்கு வரவுல தான் தேய்மானம் வரும். தேய்மானம் எவ்வளவு? ஃபர்ஸ்ட் இயர்ல 750. 750 அப்படிங்கிறது கால்குலேஷன் அங்க கொடுத்துருக்காங்க. இல்ல கால்குலேஷன் இந்த இடத்துலயே நீங்க போட்டுக்கலாம். தப்பு இல்ல. இதுக்கு அடுத்த ஒரு வரியிலேயே கால்குலேஷன் எழுதி வச்சிரு. இது வந்து இருப்பு கட்டுறீங்க. ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சோடனே இருப்பு கட்டுறீங்க. இங்க 15,000 இதை நேர்கோட்டில் போட்டு இந்த 750 கழிச்சீங்கன்னா 14,250 இருப்பு கீழ் இறக்கம். அடுத்த வருஷத்துக்கு இருப்பு கீழ் கொணர்தலாக கொண்டுட்டீங்க. 2017 ஜனவரி 1ஆம் தேதி தான் நம்ம அக்கௌண்டிங் பேர் ஸ்டார்ட் ஆகுது. அக்கௌண்டிங் இயர்.
இருப்பு கீழ் கோணர்கள் 14,250. செகண்ட் இயர்ல தேய்மானம் அப்படிங்கிறது குறிப்பேட்டு பதிவுல 1500 நம்ம கண்டுபிடிச்சோம். 15,000 × 10%, 1500. இதை இருப்பு கீழ் இறக்கம் கொண்டு வந்து போட்டு முடிச்சிட்டீங்க. இது வந்து இயந்திர கணக்கு. தேய்மான கணக்குல தேய்மான கணக்கு பற்று உங்களுக்கு இயந்திர கணக்கு வரவு. தேய்மான கணக்கு பற்றுல இயந்திரம் 2 வருஷத்துக்கு உங்களுக்கு போட்டுருவீங்க. இது லாப நட்ட கணக்குக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவீங்க. 3வது என்ட்ரி. அதுக்கு வந்து தேய்மான கணக்கு வந்து லாப நட்ட கணக்கு பற்று, தேய்மான கணக்கு வரவு 3வது என்ட்ரி இருக்கும். அந்த என்ட்ரிக்கான பதிவு இது. சரிங்களா? எப்பவும் போல கேன்சல் பண்ணிடுவீங்க. சரி, க்ளோஸ் பண்ணி கொண்டு வந்துடுவீங்க. எடுத்துக்காட்டு 7. எடுத்துக்காட்டு 7ல ஆனந்த் என்பவர் 1/1/2015 அன்று 1,00,000 மதிப்புள்ள ஒரு இயந்திரத்தை வாங்கியிருக்கிறாரு. ஒரு பேப்பர் கண்டிப்பா நீங்க கையில வச்சிருக்கணும். சரிங்களா? நான் சொல்றத நீங்க எழுதியிருக்கணும். இங்கேயே உங்களுக்கு கால்குலேஷன் கொடுத்துருக்குறாங்க பாரு. இருந்தாலுமே நீங்க உங்க கைப்பட எழுதிக்கோங்க. எல்லா நேரத்துலையுமே குறிப்பேட்டு பதிவு கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. நேரடியாக பேரேட்ல போடுற மாதிரி தான் வரும். இந்த இடத்துல நீங்க பேப்பர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். 1/7/2016 அன்று 50,000 மதிப்புள்ள மற்றொரு இயந்திரத்தையும் வாங்கியிருக்கிறாரு. மேலும் 1/10/2017 அன்று 20,000 மதிப்புள்ள மற்றொரு இயந்திரத்தையும் வாங்கியிருக்கிறாரு. நேர்கோட்டு முறையில் 10% தேய்மானம் ஆண்டுதோறும் நீக்கப்பட வேண்டும். 2015 முதல் 2017 வரை இயந்திர கணக்கை தயாரிக்க. தேய்மான கணக்கை பத்தி பேசவே இல்லை, குறிப்பேட்டு பதிவை பத்தி பேசவே இல்லை. இப்ப நீங்க நேரடியாக பேப்பர் வேணும். 2வது உங்களுக்கு நேரடியாக பேரேட்லையும் எழுதணும். அதுக்கு பேப்பர் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கும். ஃபர்ஸ்ட் மிஷினரி, செகண்ட் மிஷினரி, தேர்ட் மிஷினரி, 3 மிஷினரி வாங்கியிருக்கிறாங்க. முதல் இயந்திரம், 2வது இயந்திரம், இங்க ஒரு 3வது இயந்திரம். 3 இயந்திரம் வாங்கியிருக்கேன். 3 இயந்திரத்துக்கும் தனித்தனியாக நீங்க ரஃப் சீட் போட்டு அந்த ரஃப் சீட்ல இருந்து எடுத்து தான் இங்க கணக்கு நீங்க போடுவீங்க. இப்ப நான் டைரக்டா சொல்றேன். 1/1/15ல ஃபர்ஸ்ட் மிஷினரி 1,00,000க்கு வாங்கியிருக்கிறீங்க. சரியா? அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா டிசம்பர்ல முடிக்கிறாங்க. புரிஞ்சுதா? டிசம்பர்ல முடிக்கிறாங்க. இந்த மிஷினரிக்கு எத்தனை சதவீத தேய்மானம்? 10%. அப்ப தேய்மான தொகை எவ்வளவு? ஃபர்ஸ்ட் மிஷினரிக்கு 1,00,000 × 10%, 10,000ன்னு வரும். அந்த 10,000 தான் உங்களுக்கு இந்த இடத்துல போட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மிஷினரி தேய்மானம். அப்ப இருப்பு கட்டி 90,000 வந்துச்சு. இந்த 90,000 இங்க கொண்டு வந்துட்டீங்க. இப்போ செகண்ட் இயருக்கு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 1/7/2016 அன்று 50,000 மதிப்புள்ள மற்றொரு இயந்திரம். இப்ப 15 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இயர் 15, சரிங்களா? செகண்ட் இயர் அப்படிங்கிறது 16. அங்க 1/7/2016 1/7/2016ல இன்னொரு மிஷினரி வாங்கியிருக்கிறாங்க. வங்கின்னு போடுறீங்க. எவ்வளவு? அந்த மிஷினுடைய அந்த இயந்திரத்தோட மதிப்பு எவ்வளவு? 50,000. சரி, 50,000த்துக்கு வாங்கிட்டாங்க. இப்போ தேய்மான கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு நம்ம போட்டிருக்கிறோம். 12,500. இந்த 12,500 எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கறத சொல்றேன். ஃபர்ஸ்ட் இயருடைய அந்த ஃபர்ஸ்ட் இயந்திரத்துடைய மதிப்பு எவ்வளவு? 1,00,000. இந்த 1,00,000த்துல 10% எவ்வளவு? 10,000. செகண்ட் மிஷினரி அப்படிங்கிறது 1/7ல வாங்கியிருக்கிறாங்க. அந்த இயந்திரத்தை எத்தனை மாதங்கள் பயன்படுத்தினாங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். ஜூலைல வாங்கியிருக்கிறாங்களா? ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 6 மாசம் பயன்படுத்திக்கிறாங்க. 6 மாசத்துக்கு 50,000 மதிப்புள்ள ஒரு இயந்திரத்தை 10% தேய்மானத்துல எவ்வளவு தொகை வரும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். எவ்வளவு தொகை வரும்? ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 5,000 ரூபாய் இல்லையா? 50,000 × 10% ஒரு சேவரை கட் பண்ணீங்கன்னா 5,000 ரூபாய். அப்போ 6 மாசத்துக்கு எவ்வளவு? 2,500. புரியுதாமா? 50,000 × 10/100 × 6/12 போட்டுக்கோங்க. செகண்ட் மிஷினரிக்கு உங்களுக்கு அந்த மாதிரி வரும். 50,000 ×
10% இங்க இந்த இடத்துல தேய்மானம் போட்டு ஃபர்ஸ்ட் மிஷினரிக்கு தனியா போடணும். செகண்ட் மிஷினரிக்கு நீ தனியா போட்டிருக்கணும். ஃபர்ஸ்ட் மிஷினரிக்கு எப்பவும் போல இந்த 10,000 மேல உள்ள 10,000 வந்துருச்சு. செகண்ட் மிஷினரிக்கு 2,500 தான் வரும். 2யும் சேர்த்து தான் 12,500 நீங்க போட்டுக்க. 2,500 எப்படி வந்துச்சு? 50,000 இன்ட்டு 10/100 இன்ட்டு 6/12. 6/12 எப்படி வந்துச்சு? 7வது மாசம் தான் இந்த இயந்திரத்த வாங்கியிருக்கிறாங்க. அப்ப 7, 8, 9, 10, 11, 12 6 மாதம் தான் இந்த இயந்திரத்த பயன்படுத்தினாங்க 2வது வருஷம். அப்ப 6 மாசத்துக்கு தேய்மான தொகை எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சது தான் 2,500. இங்க போட்டு இருப்பு கட்டி இங்க கொண்டு வந்துட்டீங்க. சரியா? இப்போ இன்னொரு மிஷினரி வாங்கியிருக்கிறாங்க பாரு. 1/10/2017ல இன்னொரு இயந்திரத்த வாங்குனாங்க. 20,000. அதத்தான் இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. வங்கி அக்டோபர் 1/10ல இன்னொரு மிஷினரி 20,000க்கு வாங்கியிருக்கிறீங்க. அக்டோபர் வாங்குனாங்கன்னா, அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாசம் தான் இந்த இயந்திரத்த நம்ம பயன்படுத்திக்கிறோம். அப்ப 20,000 இன்ட்டு 10/100 இன்ட்டு 3/12. சரியா? அத நீங்க கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் மிஷினரி முழு ஆண்டுக்கு இருந்துச்சு. அது 10,000. 2வது மிஷினரி முழு ஆண்டுக்கு இருந்துச்சு. 3rd இயர்ல. அது ஒரு 5,000 இல்லையா? 10% அப்ப இந்த மிஷினரிக்கு எவ்வளவுன்னு பார்த்து எல்லாம் சேர்த்தது தான் இந்த இடத்துல 15,500. 3 தேய்மானமும் சேர்ந்து உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் தேய்மானம், ஃபர்ஸ்ட் இயந்திரத்துடைய தேய்மானம், 2வது இயந்திரத்துடைய தேய்மானம், 3வது இயந்திரத்துடைய தேய்மானம் சேர்ந்தது தான் 15,500. இதுதான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. 2015க்கு 10,000 மட்டும் வரும். 2016க்கு ஃபர்ஸ்ட் மிஷினரி ஃபர்ஸ்ட் இயந்திரத்துடைய தேய்மானம், 2வது இயந்திரத்துடைய தேய்மானம் போட்டு 12,500. 3வது வருஷத்துக்கு முதல் இயந்திரத்துடைய தேய்மானம் போட்டாச்சு. 2வது இயந்திரத்தோட தேய்மானம் போட்டாச்சு. 3வது இயந்திரத்தோட தேய்மானம் போட்டு மொத்தம் 15,500. இந்த 15,500, இந்த 12,500, இந்த 10,000 3யும் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோ. எப்படி வந்துச்சுன்னு பார்த்துட்டு, அத நீங்க எப்படி மேல கொண்டு போனீங்க பார்த்து இருப்பு கட்டி எடுத்துட்டு வரணும். சரிங்களா? நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு 8. நேர்கோட்டு முறை அப்படிங்கிறது புரிஞ்சிடுச்சு அப்படின்னீங்கன்னா, குறைந்த செல் மதிப்பு முறை அப்படிங்கிறது ஈஸியா இருக்கும். 2மே ஒண்ணு தான். பார்த்த உடனே வீடியோ பார்க்குறோம், ஆடியோல நான் பேசுறேன் அப்படின்னீங்கன்னா, என்னமோ பேசுறாங்க, நம்மளுக்கு புரியாது, இது புது சப்ஜெக்ட் அப்படி இப்படின்னு நீயா கனவு கண்டுட்டு இருக்கக்கூடாது. நம்மளுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் தாட்ட வச்சுட்டு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, கண்டிப்பா புரியும். இது எப்படி வந்துச்சோ தெரியாது. நம்மளுக்கு ஏற்கனவே குறிப்பேடே புரியாது, பேரேடே புரியாது. இப்படிலாம் நம்ம மனசுல நெகட்டிவ் தாட்ட எப்பவுமே கொண்டு வரக்கூடாது. சரிங்களா? எடுத்த உடனே எதுவுமே புரியிறது அப்படிங்கிறது கஷ்டம் தான். ஒரு தடவைக்கு 2 தடவ நீங்க மறுபடியும் மறுபடியும் அத பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிரும். இப்ப நேர்கோட்டு முறை அப்படிங்கிறது, அந்த உண்மை அடக்க விலையில வாங்கிய விலையில தேய்மானமானது நீக்கப்படுகிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. 2வதுல பார்த்தீங்கன்னா, குறைஞ்சுட்டே வருதுல்ல இருப்பு, வருஷா வருஷம். அந்த இருப்புல இருந்து தேய்மானம் கணக்கிடப்படுகிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஜாய் என்ற நிறுவனம் 1/4/2016 அன்று 75,000க்கு இயந்திரம் ஒண்ண வாங்கியிருக்கிறாங்க. 1/4 குளோசிங் டேட் இங்க என்ன? மார்ச் 31. அப்ப அந்த 12 மாசமா அந்த இயந்திரமானது பயன்படுத்தப்பட்டது. அக்கவுண்டிங் பீரியட் கரெக்ட்டா இருக்கு. 31/3/2018 அன்று 62,000க்கு அந்த இயந்திரத்த வித்துட்டாங்க. வேற இயந்திரம் வாங்கவே இல்ல. சரியா? 16ல இயந்திரத்த வாங்கியிருக்கிறாங்க. 16 பயன்படுத்தியிருக்கிறாங்க. 17 பயன்படுத்தியிருக்கிறாங்க. 18வது வருஷமும் பயன்படுத்தியாச்சு. 31, 3 வரைக்கும் பயன்படுத்தியாச்சு. 3 ஆண்டு பயன்படுத்தப்பட்ட பிறகு அந்த இயந்திரத்த 62,000க்கு வித்துட்டாங்க. சரியா? இந்த நிலைத்தவணை முறையில் தேய்மானம் ஆண்டுக்கு 10% நீக்கப்பட வேண்டும். நிலைத்தவணை முறையில். ஆண்டுதோறும் கணக்குகள் மார்ச் 31ல முடிச்சுட்டாங்க. இப்ப லாபம் அல்லது நட்டத்த மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இயந்திரத்தின் அடக்க விலை 75,000. முதல் வருஷத்துல தேய்மானம் 10% 7,500. சரிங்களா? இது 67,500 இருப்பு. அத பிங்க் கலர்ல குடுத்துருக்காங்க. 2வது வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, அதே ஃபர்ஸ்ட் இயர் தேய்மானம் அப்படியே வந்துருச்சு. 60,000. 3வது வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா,
சரி 2 வருஷத்துக்கு தான் கண்டுபிடிச்சு 16 to 17, 17 to 18 2 வருஷம் தான் இத உபயோகப்படுத்தியிருக்கிறாங்க. 2016ல இருந்து மார்ச் 2017 ஒரு ஃபர்ஸ்ட் இயர். மார்ச் 17 ஏப்ரல் 17ல இருந்து மார்ச் 18 2 வருஷம் இந்த இயந்திரத்த பயன்படுத்தியிருக்காங்க. 3 வருஷம் கிடையாது 2 வருஷம். அப்ப இந்த இடத்துல 2வது வருஷம் 7,500 போட்டு 60,000 அடக்க விலை கிடைச்சது. அந்த ஏட்டு மதிப்பு கிடைச்சிருச்சு நம்மளுக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா, விற்பனை செய்யணும் அப்படிங்கிற ஒரு மதிப்பு 60,000. சரியா? இவங்க எவ்வளவுக்கு விற்பனை செஞ்சாங்க? 62,000க்கு வித்திருக்கிறாங்க. அப்போ ஏட்டு மதிப்பை விட விற்பனை விலை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. கரெக்டா? 60,000க்கு விக்கணும். 62,000க்கு வித்திருக்காங்க. அப்போ அதிகமாக இருக்கிறதுனால இதுக்கு பேரு லாபம். விற்பனை விலை அதிகமாக இருக்கிறதுனால இதுக்கு பேரு லாபம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 9வது சம்மு. குமார் என்பவர் ஏப்ரல் 1, 2015 அன்று 80,000 மதிப்புள்ள ஒரு இயந்திரத்தை வாங்கி அதை நிறுவுவதற்காக 20,000 செலவிட்டாரு. அப்படின்னா அந்த இயந்திரத்துடைய அடக்க விலை அப்படிங்கிறது 1,00,000. பயனளிப்பு காலம் 8 ஆண்டுகள். 8 ஆண்டுகள் முடிந்த பின் இறுதி மதிப்பு அப்படிங்கிறது 4,000 கிடைக்கும். 8 வருஷத்துக்கு அப்புறமா இறுதி மதிப்பு சொல்லியாச்சு. 30 செப்டம்பர் 2017 அன்று அவ்வியந்திரம் 50,000க்கு விற்கப்பட்டது. இப்ப நம்ம இறுதி மதிப்பு சொல்லியிருக்கிறாங்க, பயனளிப்பு காலம் சொல்லிட்டாங்க, அடக்க விலையும் சொல்லிட்டாங்க. தேய்மான தொகையை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா சதவீதம் சொல்லவே இல்ல. அப்ப நம்ம தான் தேய்மான தொகையை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா உங்களுக்கு விற்பனை செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற விற்பனை விலையும் குடுத்திருக்கிறாங்க. சரியா? ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 31ல அக்கவுண்ட்ட குளோஸ் பண்றாங்கன்னு சொல்லியாச்சு. எப்ப இயந்திரத்த வாங்குனாங்க? ஏப்ரல் 1. அக்கவுண்ட் குளோஸ் பண்றது டிசம்பர். அண்டர்லைன் பண்ணிக்கணும். இப்ப தேய்மான தொகையை கண்டுபிடிக்க போறோம். அடக்க விலை எவ்வளவு? 1,00,000 80,000 பிளஸ் 20 1,00,000. இறுதி மதிப்பு எவ்வளவு உங்களுக்கு? இதிலேயே சொல்லியிருக்கிறாங்க. இறுதி மதிப்பு 4,000. இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க 4,000. பயனளிப்பு காலம் எவ்வளவு? 8. அப்ப தேய்மான தொகை நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. தேய்மான விகிதமும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்ப பேரேட்டு கணக்குக்குள்ள போறோம். ஏப்ரல் 1ல ஒரு 1,00,000 மதிப்புள்ள இயந்திரத்த இது 1,00,000 முழுசா போட்டுடலாம். உங்களுக்கு தனித்தனியா பிரிக்கணும்னு அவசியம் இல்ல. 1,00,000. தேய்மானம் பார்த்தீங்கன்னா, ஏப்ரல்ல வாங்குனதுனால டிசம்பர்ல குளோஸ் பண்றோம். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 9 மாதம் இந்த இயந்திரமானது இந்த வருடத்தில் பயன்படுத்தப்பட்டது. அதான் 9/12. 12% தேய்மான விகிதம். எங்க முதல்லயே கண்டுபிடிச்சிட்டீங்க. இங்க கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. தேய்மான விகிதம். அந்த 12/100 இன்டு 9/12 எவ்வளவு தொகை வந்துச்சு? 9,000. அப்ப இந்த இருப்பு கட்டுறீங்க. 1,00,000த்துல இந்த 9,000 போக மீதி 91,000. செகண்ட் இயருக்கு கொண்டு வந்துட்டீங்க. செகண்ட் இயர்ல இந்த இயந்திரமானது முழு ஆண்டும் பயன்படுத்தப்பட்டது. சரியா? அப்ப 1,00,000 1,00,000 மதிப்புள்ள இயந்திரம் முழு ஆண்டும் பயன்படுத்தப்பட்டதுனால 1,00,000 இன்டு 12/100 12,000. அதுல இருப்பு கட்டி இங்க கொண்டுட்டீங்க. தேர்ட் இயர்ல பாத்தீங்கன்னா எப்ப வித்திருக்கிறாங்க? 30 செப்டம்பர் 2017. ஃபர்ஸ்ட் இயர் ஜான்வரி டு டிசம்பர். அக்கவுண்டிங் பீரியட்ங்கிறது டிசம்பர்ல க்ளோஸ் பண்றாங்களா? ஜனவரி 1ல இருந்து டிசம்பர் 31 வரைக்கும் கணக்கு. அப்போ 15 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இயர், 16 அப்படிங்கிறது செகண்ட் இயர், 17ல தான் வித்திருக்கிறாங்க இங்க. சரியா? 17 எப்பவுமே அந்த க்ளோசிங் டேட்ட பார்த்துட்டு அக்கவுண்டிங் பீரியட நம்ம கண்டுபிடிச்சிடணும். டிசம்பர் 31ன்னா ஜனவரி டு டிசம்பர்ன்னு வச்சுக்கோ. இங்க மார்ச் 31ன்னா ஏப்ரல் டு மார்ச்ன்னு இங்க எழுதி வச்சுக்கோ. இங்க பார்த்தீங்கன்னா, ஜனவரி டு டிசம்பர். செப்டம்பர்ல உங்களுக்கு இந்த இயந்திரத்த 3வது வருஷம் தான் வித்திருக்கிறாங்க. அப்ப செப்டம்பர் வரைக்கும் இந்த இயந்திரத்த நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். ஜனவரியிலிருந்து செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு இந்த இயந்திரத்த பயன்படுத்தியிருக்கிறாங்க. அப்ப எத்தனை காலம் அத பயன்படுத்துனாங்க? 9 மாசம். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். செப்டம்பர் 30ன்னு சொல்லியாச்சு இந்த இடத்துல. அதனால அங்க பாருங்க செப்டம்பர் இந்த இடத்துல செப்டம்பர் 30ன்னு சொல்லியாச்சு. அப்ப அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயன்படுத்தியிருக்காங்க. செப்டம்பர் 1ன்னா காலம் மாறிரும். இங்க செப்டம்பர் 30 செப்டம்பர் முழுவதும் அந்த இயந்திரத்த பயன்படுத்தியதாக சொல்லியிருக்கிறாங்க.
அப்ப கீழே பாரு, 10,000 மதிப்புள்ள இயந்திரம் 12% தேய்மான விகிதத்தோடு 9 மாசம் நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம். அப்ப தேய்மானம் தொகை எவ்வளவு அப்படின்னு கேன்சல் பண்ணி கொண்டு வந்துரு. அதுக்கப்புறமா இந்த இயந்திரத்த எத்தனை ரூபாய்க்கு வித்திருக்கிறாங்க? 50,000 ரூபாய்க்கு வித்திருக்கிறாங்க. விக்கும்போது என்று என்ன வரும்? வங்கி கணக்கு பற்று, இயந்திர கணக்கு வரவு. அதான் இங்க போட்டுக்கிறாங்க. வங்கி கணக்கு இயந்திர கணக்கு வரவுல வங்கின்னு போட்டு அந்த செப்டம்பர் 30ல தேய்மானம், செப்டம்பர் 30ல தான் வங்கி 50,000. புரியுதா? பற்றுல பார்த்தீங்கன்னா 79,000 இருக்குது. வரவுல பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 9 + 50 59,000 தான் இருக்குது. அப்ப இந்த பக்கம் தான் ஜாஸ்தியா இருக்கு. அந்த 79,000 இங்க போட்டு 20,000 ரூபாய் இங்க போட்டுக்கிறீங்க. சரிங்களா? இப்ப 20 இந்த லாப நட்ட கணக்கு. இந்த 20,000 லாப நட்ட கணக்குக்கு மாத்திடுறீங்க. புரிஞ்சுதாம்மா? இந்த 20,000 லாப நட்ட கணக்குன்னு போட்டுக்கோ. இருப்பு வராது. ஒரு இயந்திரத்த வாங்கி அந்த இயந்திரத்த வித்துட்டீங்கன்னா, உங்களுக்கு இருப்பு கீழ் இறக்கமோ, இருப்பு கீழ் கொணர்களோ வராது. ஒன்றுக்கு மேற்பட்ட இயந்திரங்கள் வாங்கும் பொழுது, அத விக்காம இருந்துச்சுன்னா, கண்டிப்பா இருப்பு கீழ் கொணர்கள் வரும். நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு 10. ராம் ஆடை நிறுவனம் ஏப்ரல் 1, 2014 அன்று 2 லட்சம் மதிப்புள்ள ஒரு இயந்திரத்தை நிலா நிறுவனத்திலிருந்து கடனாக வாங்கியிருக்கிறாங்க. இயந்திர கணக்கு பற்று. சரியா? அவங்க அந்த நிலா கணக்கு வரவு. நிர்வகி செலவாக 10,000 2,10,000. இத குறைந்த செல் மதிப்பு முறையில் 10% தேய்மானம் நீக்கப்பட்டது. 3 ஆண்டுக்கு இயந்திர கணக்கு, தேய்மான கணக்கு தயாரிக்கவும் மார்ச் 31ல க்ளோஸ் பண்றாங்க. இவங்க வாங்குனது ஏப்ரல் 1. அக்கவுண்ட் பார்த்தீங்கன்னா மார்ச் 31. அப்ப அக்கவுண்டிங் பீரியட் கரெக்ட்டா உங்களுக்கு வருது. ஏப்ரல் டூ மார்ச் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. முழு ஆண்டும் இத பயன்படுத்தியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்ப பாரு, நிலா நிறுவனம் இங்க வங்கின்னு வராது. நிலா நிறுவன கணக்கு 2 லட்சம். வங்கி கணக்கு 10,000. இத கையில இருந்து குடுத்துருக்காங்க. நிறுவுவதற்கான செலவு 10,000 குடுத்துருக்காங்க. தேய்மானம் 2,10,000 × 10% 21,000. இருப்பு கீழ் இறக்கம் கொண்டு வந்து இங்க இருப்பு கீழ் கொணர்தல் கொண்டுட்டாங்க. குறைந்த செல் மதிப்பு முறைன்னு சொன்னதுனால 1,89,000ல 10% தான் போடணும். இதுல தான் 10% போட்டிருக்கணும். ஃபர்ஸ்ட் மெத்தட்ல என்ன போடுவோம்? அடக்க விலையில போடுவீங்க. இந்த அடக்க விலையில தான் போடுவீங்க. செகண்ட் மெத்தட் இது. அதனால 1,89,000ல 10% 18,900. இருப்பு கட்டி 3வது வருஷத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க. 3வது வருஷமும் அதே மாரி 1,70,100. அந்த 1,70,100ல 10% கண்டுபிடிச்சு போட்டு இருப்பு கட்டி கொண்டு வந்துட்டீங்க. தேய்மான தொகை ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு கண்டுபிடிச்சீங்களோ அது மட்டும் நீங்க பற்றுல போடுவீங்க. இயந்திர கணக்குன்னு பற்றுல போடுவீங்க. வரவுல லாப நட்ட கணக்குன்னு போட்டு எல்லாத்தையும் வரவு பண்ணி க்ளோஸ் பண்ணிருவீங்க. நெக்ஸ்ட் 11. ஒரு நிறுவனம் ஜனவரி 1, 2014 அன்று 60,000 மதிப்புள்ள ஒரு இயந்திரத்த வாங்கியிருக்கிறாங்க. சரிங்களா? ஒரு 60,000 மதிப்புள்ள ஒரு இயந்திரத்தை வாங்கியிருக்கிறாங்க. ஜூலை 1, 2014 அன்று மற்றொரு இயந்திரத்த வாங்கியிருக்கிறாங்க. 2014ல ஒரு இயந்திரம் வாங்கியிருக்கிறாங்க. அதே 2014 ஜூலைல இன்னொரு இயந்திரத்த வாங்கிட்டாங்க. ஜூலை 1, 2015ல அடுத்த வருஷத்துல ஜனவரி 1, 2014 ஃபர்ஸ்ட் மெஷினரி இருக்குல்ல, ஜனவரி 1, 2014 இந்த இயந்திரத்த 40,000க்கு வித்துட்டாங்க. சரிங்களா? 40,000க்கு வித்துட்டாங்க. 60,000 வாங்கி 40,000க்கு வித்திருக்கிறாங்க. குறைந்த செல் மதிப்பு முறையில 10% தேய்மானம் டிசம்பர்ல முடிக்கிறாங்க. சரிங்களா? 2014ல இருந்து 2016 வரைக்கும் இயந்திர கணக்கு மட்டும் தான் போட சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கணக்கு போகலாம். இயந்திர கணக்குல ஃபர்ஸ்ட் ஒரு மிஷினரி வாங்கியிருக்கிறாங்க 60,000. அதே வருஷத்துல இன்னொரு இயந்திரத்த வாங்குனாங்க 50,000. மொத்தம் 1,10,000. இதுல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னுக்கும் ஸ்டார் குடுத்துருக்காங்க. இந்த தேய்மானத்த நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிற ஸ்டார் குடுத்துருக்காங்களா? அது கீழ கால்குலேட் பண்ணியிருக்கிறாங்க பாரு. 1/1/2014 ஒரு இயந்திரத்த வாங்குனாங்க 60,000. அந்த 60,000க்கு 10% தேய்மானம் 6,000. சரியா? 6,000. 2வது ஒரு இயந்திரத்த 1/7/2014ல வாங்குனாங்க. அந்த இயந்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா 50,000 × 10% 7வது மாசம் வாங்கியிருக்கிறாங்களா? 7, 8, 9, 10, 11, 12.
6 மாசம் உபயோகப்படுத்திக்கிறாங்க. ஸோ 6/12 2500 8500 இதத்தான் இந்த இடத்துல போட்டுக்கிறாங்க. 8500 முதல் ஆண்டு ஓவர். இருப்புக்கேள் இறக்கம் போட்டு இருப்புக்கேள் கொண்டு வந்தாச்சு. இப்ப என்ன பண்ணாங்க, இந்த ஃபர்ஸ்ட் மெஷினரி இருக்குல்ல 60,000 அந்த இயந்திரத்த வித்துட்டாங்க. புரியுதா? அதுல எவ்வளவு தேய்மானம் வந்துச்சு ஃபர்ஸ்ட் இயருக்கு? ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் மெஷினரிக்கு ரூ. 6,000 தேய்மானம் வந்துச்சு. சரியா? இந்த 6,000த்த கழிச்சது போக அதனுடைய மதிப்பு 54,000. புரியுதா? அந்த 54,000 மதிப்புள்ள ஒரு இயந்திரத்துல என்ன பண்ணியிருக்கிறாங்க, வித்தது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, எப்ப வித்தாங்க? ஜூலைல வித்திருக்கிறாங்க. சரியா? ஜூலைல வித்திருக்கிறாங்க. மேல கொஸ்டின்லயே பார்த்துரலாம். ஜூலை 1 ஜூலை 1 2015 அன்று ஜனவரில வாங்கின இயந்திரத்தை வித்திருக்கிறாங்க. ஜூலை 1 அப்படிங்கிறதுக்கு ஜூன் வரைக்கும் தான் அந்த இயந்திரத்தை பயன்படுத்திக்கிறாங்க. அப்ப ஜனவரிலேருந்து ஜூன் வரைக்கும் 6 மாசம் தான் அதை பயன்படுத்திக்கிறாங்க. 6 மாசத்துக்கு மறுபடியும் 2வது வருஷம் 6 மாசம் பயன்படுத்தினதுனால அந்த 6 மாசத்துக்கான கால்குலேஷன் போட்டிருப்பாங்க. 54,000 இந்த இருப்பு 54,000 × 10% 6/12 எவ்வளவு? 2,700. இத கழிச்சீங்க 51,300ன்னு கிடைக்குது. இதுல இந்த மெஷினரி எவ்வளவுக்கு வித்தாங்க? 40,000க்கு வித்திருக்கிறாங்க. அப்ப எவ்வளவு? 51,300க்கு விக்கணும். 40,000க்கு வித்தாங்க. அப்ப எவ்வளவு நட்டம்? 11,300 நட்டம். அதை எப்படி கொண்டு வந்துருக்கிறாங்க பார்க்கலாம். தேய்மானம் 2,700. இந்த முதல் இயந்திரத்தோட தேய்மானம் 2,000 இந்த வருஷத்துக்கு 2,700. எவ்வளவுக்கு வித்தாங்க? 40,000க்கு வித்தாங்க. நட்டம் எவ்வளவு? 11 லாபமா இருந்தா பச்சு பக்கம் வரும். இங்க நட்டமா இருந்தா இந்த பக்கம் தான் வரும். 11,300 நட்டம். லாப நட்ட கணக்கு. சரியா? இது ஃபர்ஸ்ட் இயந்திரம் வித்ததுக்கான பதிவு. டிசம்பர் 31 கடைசியில இந்த முதல் இயந்திரம் இருக்குல்ல, அந்த இயந்திரத்த இந்த 2வது வருஷம் முழுசும் நம்ம யூஸ் பண்ணோம். இல்லையா? ஃபர்ஸ்ட் இயர்ல எவ்வளவு தேய்மானம் போட்டோம்? ஃபர்ஸ்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூ. 2,500 தேய்மானம் போட்டாங்க. கரெக்ட்டா? இது கழிச்சது போக எவ்வளவு இருக்கும்? அந்த இயந்திரத்துடைய மதிப்பு 50,000த்துல 2,500 போச்சு அப்படின்னா 47,500. அந்த 47,500ல 10% தான் 4,750. இது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த இடத்துல போட்டிருப்பாங்க. சரியா? 47,500. அதைத்தான் அங்க மேல கொண்டு வந்துருக்குறாங்க. 47,500 கொண்டு வந்தாச்சு. அது போக 47,500 போக எப்பவும் போல இங்க இருக்கிற டோட்டல் இங்க போட்டு இருப்புக்கேள் இறக்கம் கண்டுபிடிச்சு அதை இருப்புக்கேள் கொண்டு வந்துட்டாங்க. இப்ப 3rd இயர்ல மொத்தமா இவ்வளவு ஃபர்ஸ்ட் செகண்ட் மெஷினரி வந்து மதிப்பு எவ்வளவு இருக்குது? இவ்வளவு இருக்குது. அதுல 10% எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சு மொத்தமா நீங்க தேய்மானம் போட்டா போதும். ஏன்னா செகண்ட் மெத்தட் தானே இருப்புல இருந்து கண்டுபிடிச்சா போதும்ல. குறைந்த செல் இருப்பு முறை. இருப்பு எவ்வளவு இருக்கோ அதுல தேய்மானம் கண்டுபிடிச்சா போதும். கண்டுபிடிச்சு இருப்புக்கேள் இறக்கம் போட்டு இருப்புக்கேள் கொண்டு வந்துருங்க. இதோட உங்களுக்கு இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. 1 வேர்டு. 1 வேர்ட்ல இருந்து உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் டைரக்ட் கொஸ்டினா தான் இருக்கும். அப்புறமா பயிற்சி கணக்குகள் உங்களுக்கு இதே உங்களுக்கு 10 பயிற்சி கணக்குகள் உங்களுக்கு இதே மெத்தட்ல தான் உங்களுக்கு இருக்கும். குறைந்த செல் மதிப்பு முறையில உங்களுக்கு ஒரு 5 சம் 6 சம் குடுத்துருப்பாங்க. 6 சம் தான். 16 சம் இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? எடுத்துக்காட்டு புரிஞ்சது அப்படின்னா பயிற்சி கணக்கு எளிதா புரியும் உங்களுக்கு. ஒரு தடவைக்கு 2 தடவை வீடியோ ஆடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க அந்த ரஃப் ஷீட் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, போட்டு பார்த்துட்டு பேப்பர் கையில வச்சு போட்டு பார்த்துட்டு தான் அடுத்த வேலைய நீங்க பார்க்கணும். சரிங்களா? போட்டு பார்க்காம கணக்க நீங்க கண்ல பார்க்காதீங்க. தேங்க்ஸ்மா.